ஜெயா பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் தமிழகத்தினுடைய அறிவையும் தமிழகத்தினுடைய ஆட்சியையும் நிர்வாகத்தையும் மொத்தத்தில் தமிழ் சமூகத்தை கடந்த 100 ஆண்டுகளில் தீவிரமாக பாதித்த 2 பேரின் நினைவு நாள். ஒருவர் தந்தை பெரியார். தமிழ் சமூகத்தினுடைய அறிவை செதுக்கியதில் இவருக்கு இணை யாரும் இல்லை. இன்றைக்கு உலகத் தரத்திற்கு தமிழினம் எழுச்சி பெற்றிருக்கிறது. இந்த தமிழ்நாடு வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு வித்திட்டவர் தந்தை பெரியார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்னொருவர் பெரியார், அவருக்கு பிறகு வந்த அண்ணா. இவர்களை உள்வாங்கி அண்ணாயிசம் என்கிற கொள்கையோடு ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை தமிழகத்திற்கு வழங்கி சென்ற புரட்சித் தலைவர், இதயக்கனி என்று அண்ணாவால் அழைக்கப்பட்ட மக்கள் திலகம் எம்ஜிஆர். இன்றைய தினத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நினைவை போற்றும் விதமாக 2 அறிஞர் பெருமக்கள் நம் அவைக்கு வந்திருக்கிறார்கள். பேராசிரியர் தாண்டவன் மற்றும் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன். அறிஞர் பெருமக்கள் இருவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய 2 விருந்தினர்களுமே ஒரே கல்லூரியில் ஒரு காலகட்டத்தில் படித்தவர்கள். அந்த காலகட்டத்தில் மூத்தவர் என்கிற அடிப்படையில் ஐயா தாண்டவன் அவர்களிடமிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பது சால பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஐயா, நீங்கள் ஒரு பேராசிரியர், துணைவேந்தராக இருந்தவர் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் புரட்சித் தலைவருக்கும் உங்களுக்குமான அந்த அன்பு, அந்த பாசம், அந்த நெருக்கம் முதல்ல எங்கே ஏற்பட்டது? அவருடனான உங்களுடைய உறவை நீங்கள் பகிர்ந்துக்குங்க. ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். அன்பரே, பள்ளி கல்லூரி காலத்திலேயே புரட்சித் தலைவர் அவர்களோடு ஈர்க்கப்பட்டவன். சரி. பச்சையப்பன் கல்லூரியில் நான் பயின்ற பொழுது 1972 புரட்சித் தலைவர் அவர்களை திமுகவிலிருந்து விலக்குகிறார்கள். அப்போ என்னங்கய்யா படிச்சுட்டு இருந்தீங்க பச்சையப்பன்? அப்போ நான் வந்து பிஏ படிச்சிருந்தேன். ஓ. அந்த காலகட்டத்தில் திராவிட மாணவ முன்னேற்ற கழகத்தினுடைய ரொம்ப தீவிர இதாக இருந்தேன், செயலாளராக இருந்தேன். ஓ. தலைவர் வலம்பூர் ஜானாக இருந்தார், சட்டக்கல்லூரியில் படிச்சிருந்தார். அப்போ அவர் விளக்கின பொழுது பச்சையப்பன் கல்லூரிலேருந்து ஒரு 50-60 பேர் தான் நாங்கள் அந்த ஹாஸ்டல்லேருந்து புறப்பட்டோம். காலேஜிலேருந்து புறப்படும்போது ஒரு 1000 பேர் ஆயிடுச்சு. சத்யா ஸ்டுடியோவுக்கு போகும்போது அது வந்து பல லட்சங்கள் ஆயிடுச்சு. ஓ, இது வந்து தலைவர் அந்த விளக்கப்பட்ட நாளில் நீங்கள் சொல்கிறீங்க? விளக்கப்பட்ட நாளில் அன்றைக்கே வந்து 3 மணிக்கு நாம் பச்சையப்பன் கல்லூரி அம்ஜிக்காரையிலேருந்து நாங்கள் சத்யா ஸ்டுடியோ வரலாம் நடந்தே போகிறோம். ஓ, அங்கேருந்து நடந்தே வரீங்க? ஆமாம். அன்றைய தினம்தான் முதலில் என்னுடைய தலைவரை நேரடியாக நெருக்கமாக பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஓ. அதுக்கு முன்னாடியெல்லாம் நிறையா சில எலெக்ஷன் மீட்டிங்லாம் இருக்கும்போது ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து மேடையில் இருப்பார், பார்த்துருக்கோம். அம்மா கலைச்செல்வி, காவிரி தந்த கலைச்செல்வின்னு நாடகம்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் தலைவர் வந்து பார்த்துருக்காரு. அதெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்துருக்கோம். ஆனால் நெருக்கமாக பார்த்தது 72 அவர் கட்சியிலேருந்து வெளியே வந்த பிறகு தான். ஒரு நெருக்கடியான நேரத்தில் நீங்கள் போய் நெருக்கமாக பார்க்குறீங்க? ஆமாம், நெருக்கடியான நேரத்தில். அந்த ஒரு வாரம் அப்போ பேசுனீங்களா ஐயா? போய் சந்திச்சிங்களா? போய் நல்லா நேராக போய் பேசியிருந்தேன். பல பேர் போனதில் எனக்கு ஒரு கொஞ்சம் 10 பேரை மட்டும் உள்ளே அழைச்சி போயிருந்தாங்க. சரிங்க. அவர் மேக்கப் போடக்கூடிய அந்த அறையிலே போய் எங்களை உட்காந்து பேசியிருந்தோம். ஓ. ரொம்ப அன்பாக என்ன சொன்னீங்க? அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த ஏன்னா ஒரு முக்கியமான வரலாற்றை நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. அந்த இடத்துலேருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்றங்க ஒரு பெரிய ஆலமரம் கிளம்புது. அன்னைக்கு நீங்கள் என்ன பேசுனீங்க அந்த இடத்துல? அன்னைக்கு வந்து எனக்கு வந்து 26 வயசு. சரிங்க. ரொம்ப சின்ன பையன், சின்ன வயது. அப்போ துடிதுடிப்பாக இருக்கக்கூடியவன். இந்த பச்சையப்பன் கல்லூரி மாணவர்ன்ற முறையில் ரொம்ப இந்த அரசியலில் ரொம்ப ஈடுபாடு இருக்கக்கூடிய ஒரு மாணவனாக இருந்திருக்கேன், துடிதுடிப்போடு இருக்கக்கூடியவன். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், அண்ணன் நீங்கள் தான் வந்து திமுக, அதனால் நீங்கள் இதுக்கு கவலைப்படாதீங்க, ஒரு கட்சி ஆரம்பிங்க அப்படின்னு. அது முதல்ல சொன்னது நானாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு பிறகு தான் பல தலைலாம் வந்தது அது. அப்போது வந்து ஓ, அப்போ நீங்க வந்து அண்ணன் தான் சொல்லுவீங்க. இது இவர் இந்த இடத்துல ஒரு சந்தேகம். தலைவர் வந்து நீங்க அண்ணன் தான் அட்ரஸ் பண்ணுவீங்க எல்லாரும்? அண்ணன் தான் சொன்னேன்.
இவரை விலக்கி வச்ச சில தலைவர்கள் பற்றி தவறான கருத்துகள், தவறான வார்த்தைகள் பயன்படுத்திலாம் பேசியிருக்கேன் சரிங்க. சின்ன வயசில். அந்த வயசு அதெல்லாம் இப்போ இப்போ அது சொல்ல முடியாது. சரி. அதுக்கு அவர் கடிஞ்சிக்கிட்டார். ஓ, கடிஞ்சு என்னை வந்து என்ன நீ பச்சை கல்லூரி மாணவராக இருந்துட்டு ஒரு மாணவர் எப்படி இப்போ இந்த மாதிரிலாம் தப்பான வார்த்தைகள்லாம் பயன்படுத்த முடியும்? ஓ, நமக்கு தமிழர், தமிழ்நாடு, தமிழ் மக்கள் கலாச்சாரம், பண்பாடுன்னு நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீ பேசணும். மாணவராக இருக்கும்போது நீ வந்து அப்போ இந்த தகவல் உண்மைதான் இல்லைங்க? இப்போ வந்து அவரை பற்றி பேசுகிற போதெல்லாம் அவர் வந்து அதை அனுமதிக்க மாட்டார், கண்டிப்பார் அப்படிங்கிறது உண்மைதான் இல்லைங்களா? அவர் என்றைக்குமே ஆமாம் ஒரு போலியான தலைவராக நீ பார்க்கவே முடியாது அவரை. உண்மையான தலைவர். மனசில் என்ன இருக்கோ அதை சொல்லுவார். எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கக்கூடியவர். சரிங்க. தனக்கு வேண்டாதவருக்கு, எதிரிகளுக்கு, அவங்க அத்தனை பேரையுமே வந்து மரியாதை கொடுப்பாரு. அவங்களுடைய பலம் பலவீனம் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவங்கள வந்து நெருக்கமாகவே அவங்களுடைய பலத்தை மட்டுமே மனித வாசிப்பில் எம்ஜிஆர் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஞானிதான் சொல்லணும். மாண்புமிகு ஒரு பெரிய மாமனிதர். சரி. அந்த அளவுக்கு மாமனிதரோட நான் நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதேன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா, நான் உங்களுடைய முதல் சந்திப்பை கேட்டுட்டேன். இல்லைன்னா ஐயா கிட்டே அதே விஷயத்தை கேட்டு ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லுங்க ஐயா, சொல்லிடுங்க. அந்த நான் வணங்கக்கூடிய மாபெரும் தலைவருடைய நினைவு நாள் அன்று என்னுடைய இளவல், எனக்கு அன்புக்குரிய நண்பர், மிகப்பெரிய பாரம்பரியமிக்க குடும்பத்திலிருந்து வந்த லேனா அவர்களோடு சேர்ந்து தொலைக்காட்சி நேயர்களுடன் பேசுவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நிச்சயமாக. நன்றி. நிச்சயமாக. அடுத்து நான் ஐயா, நீங்கள் முதல்ல எப்போங்க ஐயா சந்திச்சிங்க? உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்வதற்கு முன்பாக ஜெயா ப்ளஸ் நேயர்களுக்கும் புரட்சித் தலைவர்களுடைய அன்பை அள்ளி பருகிய எண்ணற்ற உள்ளங்களுக்கும் என்னுடைய சக பேட்டியாளர் பேராசிரியர் இரா தாண்டவன் அவர்களுக்கும் அருமையாக ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற ஒருங்கிணைப்பாளர் பெருமாள் மணி அவர்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கம். தலைவர் அவர்களை நான் 1984 தோட்டத்தில் சந்தித்தேன். சந்தித்த காரணம் ரொம்ப வித்தியாசமானது. அது வரைக்கும் நான் தலைவரை சந்தித்ததில்லை. தொலைதூரத்துலேருந்து பேராசிரியர் சொன்ன மாதிரி நான் தள்ளி இருந்து பார்த்தவன் தான். என்னுடைய சகோதரர் ரவி தமிழ்வாணனுக்கு சென்னையில் நாங்கள் திருமண வரவேற்பு வச்சுருந்தோம், ஏவிஎம் ராஜேஸ்வரியில். அதற்கு அவங்க வரணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் எனக்கு இருந்தது. அப்போ முதல்வராக இருந்த காலம். தோட்டத்தில் போய் பார்த்தபோது நான் சொன்னேன், அப்பாவுக்கும் அவர்களுக்கும் நெருக்கமும் இருந்தது, பகைமையும் இருந்தது. அதாவது உறவும் இருந்தது, துறவும் இருந்தது. அந்த காலகட்டத்தில் அப்பா இறந்துட்டாங்க. நான் போய் அவங்கள போய் பார்த்தபோது சொன்னேன், அப்பா மேலே உங்களுக்கு சில வருத்தங்கள்லாம் உண்டு, எனக்கு தெரியும். அதையெல்லாம் மறந்து நீங்கள் பெருந்தன்மையோடு வந்து எங்கள் இல்ல திருமணத்துக்கு வந்து என்னுடைய தம்பியை நீங்கள் வாழ்த்தணும் அப்படின்னு நான் சொன்னபோது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வரேன், அவசியம் வர்றேன் அப்படின்னார். சொல்லிட்டாரு. நான் கிளம்பிட்டேன். நல்ல உபசரிப்பு. அங்கே தோட்டத்துக்கு போனால் உபசரிப்புக்கு நீங்கள் கேட்கணும். ஒரு வரலாறு இல்லைங்களா தனியும்? அவருடைய நிலை என்ன, நான் ஒரு இளைஞன். அப்போ என்னை வாசல் வரையும் வந்து போர்ட்டிகோ வரையும் வந்து வழி அனுப்புகிறார். அந்த பண்பெல்லாம் அவங்க பேராசிரியர் சொன்ன மாதிரி தான். அதன் பிறகு திருமண வரவேற்புக்கு வருவாங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன செய்தி வருது, அன்றைய காலையில் இந்த கஞ்சங்விட்டிஸ்ன்னு சொல்லப்படுகிற அந்த கண்ணோய், சென்னை கண்ணோய் அவருக்கு வந்துருச்சு அன்னைக்கு. அதனால் இன்றைக்கி நிகழ்ச்சிகளெல்லாம் ரத்து அப்படின்னோடனே பக்குன்னு ஆச்சு எனக்கு. ஆஹா, என்ன அரிய வாய்ப்பை நம்ம இழக்கிறமேன்னு. மெல்ல மயிலாப்பூரனுடைய அவர் இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு 4 மணிக்கு வரார். அவர் எதுக்கு வராருன்னு எனக்கு தெரியாது. வந்து சொல்கிறாரு, தலைவர் வருவதாக எங்களுக்கு செய்தி வந்திருக்கு அப்படின்னு மெல்ல காவல்துறை அப்படியே பரவுது. அந்த செக்யூரிட்டி எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. நெஞ்சமெல்லாம் எப்படி இன்ப அலை பரவுது. அப்படி பார்த்தேன். அப்புறம் வந்தார். நேராக வந்து ரவியை வாழ்த்தினார், சகோதரரை வாழ்த்தினார். ரவி சொல்கிறாரு, நீங்கள் எங்கேயும் வெளியில் சாப்பிட மாட்டீங்க எனக்கு தெரியும், நீங்கள் எங்கள் இல்லத்தில் சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்கிறார். உங்கள் வீட்டில் சாப்பிடாம யார் வீட்டில் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் முன்வரிசையில் போய் அமர்ந்தார். அப்போ வந்து இப்போ இருக்கிற மாதிரியா முதல்வர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கெடுபிடிகள்லாம் இப்போ கிடையாது. ரொம்ப எளிமையாக எல்லாரையும் பழக விடுவார். அங்கே உட்கார்ந்துருக்கிற பொழுது ஒலிம்பிக் பாஸ்கரன் அவர்கள் அப்போ தான் மெடல் இந்தியாவுக்காக ஜெயிச்சு வந்திருக்கார். அந்த இதில் அவர் வந்து அப்போ ஒரு வீடு அறிவிச்சிருக்காரு ஒலிம்பிக் பாஸ்கரனுக்கு. ஆனால் செயல்படுத்த முடியல, என்னவோ தெரியல, அது இடைவெளி.
பாஸ்கரன் என்கிட்ட கேட்குறாரு, தலைவரை சந்திக்கணும், இந்த மாதிரி வீடு அறிவிச்சிட்டு எனக்கு இன்னும் கிடைக்கல, இதுதான் எனக்கு சந்தர்ப்பம், அவரை சந்திக்கவே முடியல. உடனே நான் முன்னே போய் அப்போ வந்து ஏவி ரமணனுடைய இசை அவர் பார்த்தார், கொட்டி முழக்கிட்டார், எம்ஜிஆர் பாடலாக போட்டு 40 நிமிடம் எங்களோட இருந்தார். அவர் என்ன அவர் பெரிய பொறுப்பு, அந்த கண் வலியோட, அந்த அன்பு மறக்க முடியாது. உடனே பாஸ்கரன் சந்திக்க நேரம் உங்களை பார்க்கணுங்கிறார். வர சொல்லு அப்படின்னாரு. போய் பார்த்து எங்கள் இல்லத்து நிகழ்வில் ஒரு இனிய நிகழ்வு நடந்தது. உடனே வா என்னை கோட்டையில் வந்து பாருன்னு சொல்லி உடனே அவருக்கு வீடு கொடுக்கப்பட்டது. பாஸ்கரன் இன்னைக்கே சொல்லுவார், உங்கள் கல்யாணத்துலலாம் எங்களுக்கு அது நல்லது நடந்ததுன்னு சொல்லி. அதெல்லாம் அந்த இனிய நினைவுகள் எங்கள் வாரி கொடுக்கறதுல அவருக்கு இணை அவர் தான் இல்லைங்களா? அது சொன்னதை காப்பாற்றணுங்கிறத அவ்வளவு சரியாக நடந்தது. இல்லை, அது என்னன்னா ஒரு தலைவர் அவர் ஒரு தனிப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை, அது அப்படி தொடர் சங்கிலியாக கீழா வரைக்குமே ஒரு பெரிய விஷயமா போயிருச்சு. அவர் தலைவரை மாதிரி உபசரிக்கிறோங்கிற எண்ணம் மாவட்ட செயலாளர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் வந்தது. தலைவரை மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்கிற எண்ணம் கீழே இருக்கிற கட்சிக்காரங்களில் வரும்போது ஒரு தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பெரிய பொது புத்தியவே எம்ஜிஆர் பாதித்தா சொல்லலாம் இல்லைங்களா ஐயா? ஐயா, நீங்கள் அதற்கு பிறகு இந்த முதல் சந்திப்புக்கு பிறகு நீங்கள் தலைவர் அப்புறம் எப்போ பார்த்தீங்க? அவர் 72 கட்சி ஆரம்பித்தாச்சு, தேர்தல் திண்டுக்கல் இடைத்தேர்தல் எல்லாமே வந்துருச்சு. அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்ததுங்க உங்கள் சந்திப்பு? அதாவது கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் எப்படி இருந்தாருன்னு ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொல்லுங்க ஐயா, அது ரொம்ப முக்கியம். ரொம்ப தயங்கினார். அதாவது மிகப்பெரிய ஆளுமையாக வந்து சினிமா துறையில் இருக்கார். ஆமாங்க ஐயா. அரசியலில் மிகப்பெரிய தலைவராக இருக்கார். ஆமாம். பல பேர் இருந்தாலும் கூட திமுகவில் அவர் தான் நம்பர் 1. அண்ணாவுக்கு அடுத்தபடியாக, சரி, பெரியார் அண்ணாவுக்கு அடுத்தபடியாக அவர் தான் அந்த இயக்கத்தை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய தலைவராக இருக்கிறார். சரி. இவ்வளோ பெரிய லெவலில் இருந்துட்டு தனி ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது எப்படி வரும்னு தெரியும்னு கொஞ்சம் யோசித்தார். ஆனால் ஒரு 10 நாள் தமிழகமே ஸ்தம்பித்து நின்றுச்சு. எந்த டிரான்ஸ்போர்ட் கிடையாது, ஹோட்டல் கிடையாது, ஒன்றும் இல்லை. அப்படியே ஒரு எந்த ஒரு அசைவும் இல்லாமல் தமிழ்நாடு இருந்தது. அந்த வரவேற்பை பார்த்தது தான் அவர் வந்து ரொம்ப உற்சாகமாயிட்டார். உடனே அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறார். அந்த கட்சி ஆரம்பித்த பிறகு அந்த நீங்கள் சொன்னது திண்டுக்கல் எலெக்ஷனில் மாயத்தேவர் கேண்டிடேட் போடுறாரு. அந்த தலைவருடைய ஏடிஎம்கே கேண்டிடேட்டு வாங்கின ஓட்டில் பாதி கூட மற்ற எல்லா கேண்டிடேட்டும் சேர்ந்து வாங்கலை. ஆமாம். ரெண்டாவது வந்து இவர் என்எஸ்வி சித்தன் அப்போ இருந்தார் காங்கிரஸில், பொன்முத்துராமலிங்கம் திமுக சார்பாக நின்னார் இல்லைங்களா? ஆமாம், பொன்முத்துராமலிங்கம் திமுக சார்பாக நின்னார். ஆமாங்க. அதில் ஒரு அப்போல்லாம் வந்து இது அவரோட பெரிய தலைவர்கள் யாரும் இல்லை, நாங்கள் தான் இருந்தோம். வெள்ளைச்சாமி, புருஷோத்தமன், சேகர், அந்த மாதிரி பச்சைப்பன் கல்லூரியில் நான், லா காலேஜில் வெள்ளைச்சாமி, பிரசிடென்சி காலேஜில் சேகர், அது மாதிரி கொஞ்சம் பேர் இருந்திருப்போம், அவ்வளோதாங்க. அந்த காலகட்டங்களில் அவர் வந்து எங்களை சின்ன பசங்க, நாங்கள் ஸ்டூடெண்ட்டு, அதை மாணவர்களை கூப்பிட்டு ஆலோசிப்பார் யாரை போடலான்னு. ஐயா, இந்த இடத்துல திராவிட மாணவர் முன்னேற்ற கழகம் இருக்குல்ல, அதில் பெரும்பான்மையானவங்க தலைவர் பின்னாடி வந்தாங்களா இல்லை தாய் கழகத்திலே இருந்துட்டாங்களா ஐயா? மாணவர் இயக்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் எல்லாருமே வந்து தாய் கழகத்தில் இருந்துட்டாங்க. என்ன மாதிரி ஒரு சிலர் தான் நாங்கள் தலைவரோட நீங்கள் வந்தோம். ஆனால் அந்த திண்டுக்கல் கோவை எலெக்ஷன் பிறகு அதாவது கம்யூனிஸ்டில் பார்வதி கிருஷ்ணன் எம்பிக்கும் அரங்கநாயகம் எம்எல்ஏவுக்கும் நிற்க வைக்கிறாங்க. ஆமாம். எம்பி எலெக்ஷன் நின்று ரெட்டை இலையை பரப்புனது மாயத்தேவர்னா, எம்எல்ஏ எலெக்ஷன் பை எலெக்ஷன் நின்று ரெட்டை இலையை அசம்பிளி எலெக்ஷனில் பரப்புனது அரங்கநாயகம். அந்த 2 எலெக்ஷனுக்கு பிறகு தான் அங்கேருந்து தலைவர்கள் அங்கே வர ஆரம்பித்தாங்க. அமைச்சர்களே வந்தாங்க, எம்எல்ஏக்கள் வந்தாங்க. அந்த காலகட்டங்களில் எதுலேயுமே சலனம் இல்லாமல் மக்கள் செல்வாக்கு நமக்கு இருக்குன்றத கணிப்பாக நல்லா கணிச்சிட்டார் அவர். அதில் எதை பற்றியும் கவலைப்படலை. அவர் பாட்டு போயிட்டே இருந்துட்டார். இப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் உரையாடி இருக்கீங்களா? அவரை போய் பார்ப்பீங்களா? அல்லது 77 தேர்தல், அது ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு நெருக்கடியான நேரத்தில் போய் பார்த்துருக்கீங்க, இடைத்தேர்தல் திண்டுக்கல் வெற்றி அதெல்லாம் வருது. அதற்கு பிறகு ஆட்சி 77 தேர்தல் அப்போ நீங்கள் எப்படி அவரோட இருந்தீங்களா? அப்படி அதாவது இந்த 72லேருந்து 77 வரையிலும் நான் தினமும் பார்த்துருந்தேன். 77 முதல்வர் வந்த பிறகு தினமும் பார்க்க முடியாது. நீங்கள் தினமுமே பார்த்துட்டு இருந்தீங்க? தினமுமே பார்த்துருக்கேன். நான் ஒரு தொண்டன் இல்லை. அதாவது பெருமையாக சொல்கிறேங்க, எம்ஜிஆர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போதெல்லாம் அவர் காலை கூட பிடிச்சி விட்டுருக்கேன்.
அவர் டெய்லி இருப்பேன். அவர் தூங்கின பிறகு தான் அங்கேருந்து புறப்படுவேன். மோட்டர் பைக் வச்சுருந்தேன். சரி. அதுக்கு பிறகு அவர் எழுந்ததுக்கு முன்னாடி காலையில் அங்கே போயிடுவேன். அங்கே போயிடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து தலைவரோட வீட்டுக்குள்ளே எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம். ஆமாம் 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 அந்த மாதிரி நெருக்கமாக தான் இருந்தேன். சரிங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. 72 77 காலகட்டத்தில் நீங்கள் தலைவரோட ரொம்ப நெருக்கமாக, ஏன்னா ஆட்சி அதிகாரம் வந்தால் பல பேர் வருவாங்க கூட, ஆனால் ஆட்சி அதிகாரம் வர்றதுக்கு முன்னால் தலைவரோட நெருக்கமாக இருக்கிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா ஐயா? ஆமாங்க. அது அந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு ஒரு மாணவர் கூட்டத்தை ரொம்ப அவர் வரவேற்றார், விரும்பினார். சரிங்க. எல்லாம் அவருக்கு சொல்லும் போதெல்லாம் நீங்கள் அரசியலில் விட முக்கியமாக நீங்கள் நல்லா படிக்கணும், படித்து மேலே முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து, எந்த ஊருங்க ஏழ்மையிலிருந்து, சொந்த ஊர்? நான் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர்னு ஒரு சரிங்க. போலூர் ஸ்மால் டவுன். அது பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், ஜவாது மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு 30-40 வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அதில் ஒரு ஏழை விவசாயிக்கு மகனாக பிறந்திருக்கேன். நான் 9வது பையன். சரி. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்து இன்னைக்கு சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் அளவுக்கு வந்திருக்கிறேன்னா அதுக்கு தலைவர் போட்ட ஊக்கமும் ஆக்கமும் அவருடைய அறிவுரையும் தான். படிக்கும்போது கொஞ்சம் ரொம்ப துடிதுடிப்பாக இருப்பேன். போராட்ட காலத்தில் ரொம்ப லேனாவுக்குள்ளே நல்லா தெரியும். அந்த பச்சைப்பூர் கல்லூரியில் போராட்டம்னாக்கா ரொம்ப துடிதுடிப்போடு இருப்பேன் நான். சரி. என்னுடைய அந்த போராட்ட குணத்தை மென்மைப்படுத்தி பக்குவப்படுத்தி நல்ல வளர்ச்சி திட்டங்களில் படிக்கிறதுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை வளமாக மாற்றி கொள்வதற்கும் வழிவகுத்தவர் ஐயா. இப்போ நீங்கள் அந்த 72 77 காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களை சந்திக்கும் போது என்ன மாதிரியான விஷயங்களை உங்களோட பேசுவார்? ஏதாவது குறிப்பிடத்தக்க ரொம்ப இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட பேசினாருங்கிற மாதிரி ஏதாவது உங்கள் நினைவில் இருக்கா? தலைவரோட ரொம்ப நெருக்கமாக தொடர்ந்து உரையாடி இருக்கீங்க, கால் பிடிச்சி விடுற அளவுக்கு. அப்படிங்கும்போது எங்களால் அந்த நெருக்கத்தை புரிஞ்சிக்க முடியுது. அதில் குறிப்பிடத்தக்க சம்பவங்கள்னு எதையாவது சொல்ல முடியுங்களா? அவர் வந்து இந்த மாணவர்கள் கொஞ்சம் ஒட்டுமொத்தமாக போய் பார்க்கும்போது அவர் வந்து அவங்கள நல்லா படிங்கன்னு சொல்லுவார். நல்ல ஒரு சமுதாயத்தில் நல்ல ஒரு மனிதராக நீங்கள் வரணும், உங்கள் சுற்று பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் வில்லேஜ் கிராமத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு தேவையானவங்களுக்கு தேவையான உதவியை நீங்கள் செய்யணும் அப்படின்லாம் சொல்லுவார். எனக்கு தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது என்னுடைய அப்பா அம்மா, நான் வந்து பச்சையப்பன் கல்லூரி மாணவராக இருக்கும்போது திருமணம் ஆகிட்டேன். அதனால் நீ திருமணம் ஆகிட்டேன்றத சொல்லுவார். குறிப்பாக சொல்லப்போனால் படித்து முடித்த உடனே ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே தியாகராயா கல்லூரி வண்ணாரப்பேட்டில் இருக்குது, அந்த கல்லூரியில் எனக்கு ஈவினிங் காலேஜில் வேலை வாங்கி கொடுத்தாரு அவர். அந்த கல்லூரியில் அவர் வந்து தாளாளராக ரொம்ப நாள் இருந்திருக்காரு. அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய பழைய கட்டிடத்தை அவர் தான் கட்டி கொடுத்தாரு சொந்த காற்றுல. அவர் அந்த தலைவராக நீண்ட நாள் இருந்திருக்கார் அந்த அறக்கட்டளையில். அவர் இருந்த அந்த அறக்கட்டளையில் நானும் வந்து 5 ஆண்டு காலம் உறுப்பினராகவும் தலைவராகவும் இருந்திருக்கேன் பிற்காலத்தில். அந்த சமயத்தில் எனக்கு படிச்சிட்ட பிறகு நீங்கள் அரசியலுக்கெல்லாம் நீங்கள் அதிகமாக தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. 74 75 காலகட்டங்கள்லேயே குடும்பத்தை பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகிட்டதால குடும்பத்தை பார்த்துக்கணும், நீ ஏழ்மையிலேருந்து வந்திருக்க, உனக்கு என்ன உதவி இருந்தாலும் சொல்லி நான் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நான் எந்த உதவியும் அவர்கிட்ட கேட்டது கிடையாது, அவராக செய்திருக்காரு. அந்த வேலை வாங்கி இப்போ உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, நீங்கள் மாலை நேர கல்லூரியில் வகுப்பெடுக்கவும் ஆரம்பிச்சிட்டிங்க. அப்பவும் தலைவரை எப்போ போய் பார்ப்பீங்க நீங்கள்? இப்போ வாரத்துக்கு 2 நாளாவது போய் பார்த்துருவேன். ஓகே. நாங்கள் அதிகமாக வந்து செக்ரட்டேரியட்டில் போய் பார்க்க மாட்டோங்க, தலைமைச் செயலகத்தில் போய் பார்க்க மாட்டோம். நேராக ராமவரம் தோட்டத்துக்கு தான் வருவோம். வீட்டுக்கே போயிடுவீங்க? வீட்டுக்கு தான் போவோம், வீட்டு தான் இருப்போம். உங்களுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் எதுவுமே தேவையில்லை? எதுவுமே தேவையில்லை. அப்போ அவர் முதலமைச்சராக இருக்கிறப்ப கூட அதுதான் நீங்கள்? ஆமாம். இவர் முதலமைச்சராக இருக்கும்போது கூட நான் வந்து அங்கே போனேன்னா என்னுடைய... அப்போ நீங்கள் எங்கே தியாகராஜர் கல்லூரியில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா? வேலை பார்த்துருக்கேன். வேறு இடத்துக்குமா? சரி. இல்லை, அதுக்கு பிறகு 78 நான் பச்சைப்பன் கல்லூரியில் வந்துட்டேன். அங்கே பேராசிரியர் ஆகிட்டு? அங்கே பேராசிரியர். சரி. பச்சைப்பன் கல்லூரி இருக்கும்போது அவர் மிகப்பெரிய முதல்வராக இருந்தபோது நான் டெய்லி போவேன். எனக்கு கிளாஸ் எடுக்கிற நேரத்தில் கிளாஸ் எடுத்துகிட்டு மற்ற நேரத்தில் அவரோட போயிடுவேன். சரிங்க. பல நாட்கள் எலெக்ஷன் இருந்தாக்கா அவராக கூடயே போவேன். அவரோட பயணம்லாம் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், பயணம் அவராக கூடயே எலெக்ஷனில் முழுசாக அவராக கூடயே போயிருக்கேன்.
நான் கல்லூரியில் விடுமுறை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆ பல நாள் விடுமுறை எடுத்து இது விடுமுறையே இல்லாத நாட்கள்லாம் வந்ததுக்கு. சரி. அந்த மாதிரி 77 எலெக்ஷனில் எனக்கு விடுமுறையே இல்லை. ஏன் நீங்கள் சீட்டு கேட்கல 77 எலெக்ஷனில்? அதான் அவர் நான் 77ல் அவருக்கு சீட்டு கேட்டேன். ஆ நீ குடும்பத்தை பார்த்துக்கோ, உனக்கு எப்போ அரசியலுக்கு நான் எழுமோ அப்போ நான் எழுத்துக்கிறேன், ஆ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உனக்கு இது தேவையில்லைன்னு நான் ரொம்ப அவரை கோச்சிக்கினேன். அந்த சமயத்தில் ஓ ரொம்ப சண்டை போட்டேன். ஆனால் எங்களை என்னோட சேர்ந்த பல பேருக்கு அவர் வாய்ப்பு கொடுத்தாரு. ஆ குறிப்பிட்டு யாராவது அதில் சொல்ல முடியும்? குறிப்பிட்டா திருநாக்கார் சார். ஓ அப்போ அங்கே தான் வாய்ப்பு. அவர் அப்போ முதல் 77ல் அவர் ஆமாம் வாய்ப்பு கொடுத்து துணை சபாநாயகர். துணை சபாநாயகராக ஆக்கினார். ஆ அவர் பெரிய அளவில் அவர் வர்றதுக்கு அவர் முக்கியமான காரணமாக இருந்தார். மாணவர்களில் பல பேர் அப்போ வந்திருக்காங்க. பிறகு கூட அம்மா காலத்தில் கூட பல பேர் என்னோட பயின்றவர்கள் தலைவர்கிட்ட பழகினவங்க எம்எல்ஏ வந்திருக்காங்க. யாரில்லாங்க ஒருத்தர் 2 பேர் சொல்ல முடியும்? புருஷோத்தமன், லால்குடியில் புருஷோத்தமன். சேகர்னு தருமபுரி மாவட்ட செயலாளர் இருந்தார், எம்பியாக இருந்தார், எம்எல்ஏ இருந்தார், அம்மாவுக்கு நெருக்கமாகவும் இருந்தார். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் என்ன கூட படித்தவங்க தான். அவங்க இங்கே படித்தவங்க அந்த காலகட்டங்களில் தலைவர்கிட்ட பெரு நெருக்கம் இருந்தவங்கள. நிச்சயமா. நீங்கள் உங்கள் அனுபவத்தை நம்ம தொடர்ந்து கேட்குற முன்னாடி லேனா ஐயாட்ட. சரி சரி. ஐயா நீங்கள் முதல் சந்திப்பை பற்றி சொன்னீங்க. அதற்கப்புறம் ஏதாவது ரொம்ப, ஏன்னா அது 84ன்ற வருடத்தில் சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் தலைவரை சந்தித்தது அந்த அனுபவங்கள் எப்படி? இல்லை, தலைவருடைய சந்திப்பு என்பது எனக்கு ஒரே ஒரு முறை தான். நான் சொன்ன ஒரு முறை, அதாவது தோட்டத்தில் சந்தித்த ஒரு முறை, வரவேற்பில் வந்தது தான். ஆனால் ஒரு சுவையான சம்பவம் ஒன்று நடந்தது. என்னென்னா, பத்திரிகையாளர்களுக்கு என்று தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியமோ அல்லது குடிசை மாற்று வாரியமோ எது ஒரு ஸ்கீம் போட்டாலும் அதில் 1% பத்திரிகையாளர்களுக்கு ஒதுக்கீடு செய்யணும்னு சொல்லி ஒரு விதி, அரசாங்க விதி உண்டு. அதன்படி என்னுடைய சக பத்திரிகையாளர்கள்லாம் ரொம்ப தூண்டினாங்க, நீங்கள் ஒரு விண்ணப்பிங்க, உங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கும் அப்படின்னு. நான் சொன்னேன், ஏற்கனவே நான் ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரன், நான் விண்ணப்பிக்கிறது முறை இல்லை, அதனால் அது ஏற்கனவே இருக்கிறவங்க கேட்கக்கூடாதுன்னு விதி இருக்குதுன்னு நினைக்கிறேன்னு சொன்னேன். அதெல்லாம் இல்லை, நீங்கள் எம்ஜிஆர் உங்கள்கிட்ட ஒரு தனிப்பட்ட பிரியம் வச்சுருக்காரு, அதனால் நீங்கள் விண்ணப்பிங்கன்னு சொன்னேன். ஒரு அரை மனசாக தான் நான் விண்ணப்பித்தேன். அப்புறம் அதை விண்ணப்பித்த போது அவருடைய இதுக்காக போயிருக்கு, பரிசீலனைக்காக போயிருக்கு. அப்போ அந்த கொடுக்குற அதிகாரி சொல்லியிருக்காரு, லேனா தவாணன் ஏற்கனவே அண்ணா நகரில் ஒரு வளாகத்துக்கெல்லாம் சொந்தக்காரர், அவருக்கு அப்படின்னு ஒரே லேசாகும், அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு சைன் ஒன்று போட்டு, அண்ணா நகரில் எனக்கு ஒரு வீடு கொடுத்ததை அரசாங்கம் ஒதுக்கீடு, வீடுனா இலவசம் இல்லை, ஒதுக்கீடு தான், அதுக்கு பிறகு நம்ம தவணையாக அதை கட்டி உரிமையாக்கி கொள்ளலாம். அந்த அன்பு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. விதிவிலக்காக ஏற்கனவே வீடு இருக்க ஒரு பத்திரிகையாளருக்கு இன்னொரு வீடு கொடுத்தது என்பது அவர் என் மேலே கொண்டு இருக்கிற ஒரு தனி அன்பினாக தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இதை தவிர அதுக்கு பிறகு வாழ்நாளில் ஐயா எனக்கு ரொம்ப முக்கியமாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் கேட்கணும்னு நினைக்கிறது என்னென்னா, தமிழ்வாணன் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்குமான அந்த நட்பு எப்படி இருந்ததுங்கிறத முதல்ல பேசலாம். உறவை முதல்ல பேசிட்டு அப்புறம் துறவை நம்ம பேசிடலாம். அந்த உறவு எப்படி இருந்ததை சொல்லுங்களேன். ஆமாம், ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு தான் ஆரம்பத்தில் இருந்தது. தமிழ்வாணன் அவர்களுடைய தன்னம்பிக்கை, அவர்களுடைய ஒரு போராடுகிற குணம், எதையும் துணிவாக எதையும் எதிர்கொள்கிற விதம், இதையெல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப விரும்பியிருக்காரு, ரசிச்சிருக்கார். அவர் ரொம்ப வளர்வதற்கெல்லாம் முன்பாக தமிழ்வாணன் அவர்களை தமிழ்வாணன் தோட்டத்தில் போய் சந்தித்தது, அதே மாதிரி நம்ம இப்போ எம்ஜிஆர் அலுவலகம் இருக்குது இல்லையா, அங்கெல்லாம் சந்தித்தது, அதெல்லாம் நிறைய சந்திப்புகள் நடந்திருக்கு. எப்போ சந்தித்தாலும் அப்பாவுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டெல்லாம் வாங்க வேண்டாம், அப்போ பேராசிரியர் எப்படி கேட் கிராஷ் பண்ணி நுழையக்கூடிய உரிமை பெற்றிருந்தாரோ அது மாதிரி போகக்கூடிய உரிமையெல்லாம் பெற்றிருந்தார். இதில் இந்த நெருக்கத்துக்கு மேலும் ஒரு காரணமாக இருந்தது என்னென்னா, நவீனன் அவர்களுக்கு ஒரு பண முடிப்பு ஒன்று, இப்போ பத்திரிகையாளர் நவீனன் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா கூடக்கூடிய அவருடைய 60வது வயதில் அவருக்கு ஒரு விருது கொடுக்குறாங்க. அதுக்கு அப்பா தான் பொறுப்பேற்று அந்த நிதி திரட்டுகிற பணி, நிகழ்ச்சியை நடத்துகிற பணி, அதை எம்ஜிஆர் அவர்களை போய் தமிழ்வாணன் அழைக்கிறாங்க, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தலைமை தாங்கணும்னு சொல்லி. என்ன பண முடிப்பு கொடுக்குறீங்க, ஏதோ ஒரு தொகை, அந்த தொகை சேர்ந்துருச்சா, இல்லை ஒரு 6000 ரூபா குறையுது, இல்லை அந்த தொகையை நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த 6000 ரூபாய் தொகையை போட்டு மேடையில் அறிவித்து அந்த விழாலாம் சிறப்பாக நடந்தபோது அப்பா அந்த மேடையில் தான் அறிவிக்கிறாங்க, மக்கள் திலகம் என்று அந்த பட்டத்தை அப்பாவுக்கு வழங்குறாங்க. புரட்சி தலைவர் அவர்கள் என்றும், பொன்மனச்செம்மல் என்றும், புரட்சி நடிகர் என்றும், இதயக்கனி என்றும்,
மக்களால் நேசிக்கப்பட்ட தலைவருக்கு ரொம்ப பிடிச்ச பட்டம் மக்கள் திலகம் தான். அந்த பட்டத்தை அவர் தொடர்ந்து விரும்பி இது பயன்படுத்தி. எந்த ஆண்டுங்கய்யா இந்த மக்கள் திலகம்? எனக்கு ஆண்டு நினைவில். நவீனன் அவர்களுக்கு மணிவிழா நடந்த போது நடந்த. அப்போ அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரா? இல்லை, அப்போல்லாம் நடிப்புத்துறை மட்டும்தான் இருக்குது. ஓகே. ஆனால் அப்போ அவரோட மனதில் மக்கள் திலகம் ஆகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அரசியலுக்கு மக்கள் மனதில் எழுச்சி பெற்று ஆமாம் நம்ம ஒரு முதலமைச்சர் ஆகணுங்கிற எண்ணம்லாம் அவர் மனசில். ஆமாம். அதுக்கு முன்னாடி ஒரு நடிகராக மட்டும்தான் அறியப்பட்டிருந்தார். அவருக்கு பட்டம்னு எதுவும் இல்லை. அப்பா கொடுத்ததும் அது ரொம்ப ஒட்டிக்கிச்சு அந்த பட்டம். அதை ரொம்ப விரும்பி பயன்படுத்தினார். அதனாலேயே அது மக்கள் மத்தியில் நல்ல பரவ. அப்புறம் திலகங்கள், நிறைய திலகங்கள் தமிழ். ஆமாம், அதை சொல்லணும் நான். என்னன்னா, மக்கள் திலகத்துக்கு பிறகு பார்த்தாங்க, சிவாஜி கணேசன் அவர்களுடைய ரசிகரெல்லாம் பார்த்தாங்க, நம்ம தலைவர் ஒரு திலகம் அப்படின்னு நடிகர் திலகம் என்கிற பட்டம் வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாவித்திரி அம்மா, நடிகையர் திலகம். அப்புறம் திரை இசை திலகம் கேவி மகாதேவன் அவர்கள். அப்புறம் இயக்குனர் திலகம் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். அப்படியே அந்த திலகம் என்கிற வார்த்தை பயணப்பட்ட காலம் இருக்கு. அது மட்டும் இல்லை, நம்முடைய டிடிகே தினகரன் அவர்கள் மக்கட்செல்வன். அந்த மக்களுங்கிற வார்த்தை இன்னைக்கு வர. அப்புறம் மக்கட்செல்வன் விஜய் சேதுபதி. பாருங்க, இந்த மக்களும் திலகமும் 50 ஆண்டு காலத்துக்கு மேலே பயணிக்குதுன்னா என்ன ஒரு வலுவான ஒரு வார்த்தையாக இருக்கணும். ஆனால் இதே நெருக்கம் இருந்த எம்ஜிஆர் அவர்களுக்கும் அப்பா அவர்களுக்கும் பின்னாடி கருத்து முரண்பட்டாங்க. ஏன்னா அப்பா கிட்ட ஒரு பத்திரிகை இருக்குது. எம்ஜிஆர் அவர்களுடைய செயல்பாடுகளை சில நேரங்களில் அவர் விமர்சிக்க நேரம் தானே, ஒரு ஆளுங்கட்சியாளராகவோ அல்லது ஒரு நடிகராகவோ. அதில் சில வார்த்தைகள் அப்பா எழுதினதை பற்றி அவருக்கு சில வருத்தங்கள் இருந்தது. அப்போ பொம்மையில் அவர் கேள்வி பதில் எழுதிட்டு இருந்தார். எம்ஜிஆர் அவர்கள் கேள்விகளுக்கு பதில் சொன்ன காலம்லாம் உண்டு. அதை அதில் தமிழ்நாடை பற்றி மனக்குறையாக ஒரு கேள்வி பதில் குறிப்பிடுறார். அது மட்டும் இல்லை, பெரிய விவகாரமாக ஒன்று நடந்தது. நடிகர் நாடாளலாமா என்று எம்ஜிஆர் அவர்கள் பதவிக்கு வர்றாங்க. நடிகர் நாடாளலாமா என்கிற ஒரு கடுமையான விமர்சனத்தோட ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையை படிச்சுட்டு எம்ஜிஆர் ரொம்ப ஒரு பக்குவப்பட்ட ஒரு அரசியல்வாதி. எந்த விமர்சனங்களையும் அவர் ரொம்ப பொருட்படுத்த மாட்டார். விமர்சனங்களை கடந்தவரும் கூட அவருடைய எந்த விமர்சனம் அவரை எந்த விதத்துலையும் தாக்காது. ஆனால் இந்த கட்டுரையால் அவர் ஏதோ வகையில் மனசால் பாதிக்கப்பட்டு முதல் முறையாக அவருடைய வரலாற்றிலேயே ஒரு பத்திரிகையாளர் மீது 2 லட்சம் ரூபாய் மான நஷ்ட வழக்கு தொடர்ந்தார். வழக்கு தொடரில் நோட்டீஸ் விட்டார். அந்த நோட்டீஸ் விட்டால் இன்றைக்கும் சான்றோடு இருக்கிற அமைச்சர் பொன்னையன் அவர்கள், முன்னாள் அமைச்சர் பொன்னையன் அவர்கள் தான். அப்போ அவர் தான் சட்டத்துறை அமைச்சர் இல்லை, அப்போ வழக்கறிஞராக மட்டும்தான் இருந்தாங்க. அப்போ அமைச்சர் ஆகலை. அப்போ உடனே அந்த நோட்டீஸை சர்வ் பண்ணது அதுதான். அது பார்த்தா அந்த நோட்டீஸ் எப்பேற்பட்ட பத்திரிகையாளரையும் எப்பேற்பட்ட ஆளுமை எம்ஜிஆர் அவர் அனுப்பிச்சதுமே யாராக இருந்தாலும் மிரண்டு போயிருப்பாங்க. அப்போ அதுக்கு பிரமாதமான பதில் ஒன்று திரும்ப கொடுக்குறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் சில ஒரு மனக்குறையாக சில விஷயங்களை, நீங்கள் ஏன் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, நான் ஆக்கப்பூர்வமாக சொல்கிறத ஆக்கப்பூர்வமாக நீங்கள் எடுத்துக்கோங்க, ஏன் இதை மனக்காயப்படுறீங்க அப்படிங்கிற பதிலாக அதை கொடுக்குறாங்க. அதுக்கு அநேகமாக நடவடிக்கை எடுப்பார்னு நினச்ச போது இல்லை அவருக்கு ஏதோ அந்த பதிலில் ஏதோ ஒரு நியாயம் புரிஞ்சிருக்கு. அதனால் அதை விட்டுட்டாங்க. இதுக்கு பிறகு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா எக்ஸ்போ 70ல் அப்பாவுக்கும் அவருக்கும் நடந்த சந்திப்பை பற்றி நான் சொல்லுவேன். நிச்சயமாக அதை நான் தாண்டவனையாட்ட போயிட்டு திரும்ப நம்ம தொடர்ந்து பேசலாம். ஐயா, நீங்கள் அவரோட சாப்பிட்ருப்பீங்கல்ல, ஏன்னா வீட்டுக்கெலாம் போகிறீங்க, சாப்பிட்டதில் ஏதாவது ஒரு நினைவு ரொம்ப சிறப்பாக இருக்கும்ல, அப்படி எதையாவது நீங்கள்? அவர் ரொம்ப வயசு முதிர்ந்த காலத்தில் கூட நல்லா சாப்பிடுவார். அது நான் வெஜிடேரியன் நிறைய சாப்பிடுவார். அந்த காலகட்டங்களில் நான் ரொம்ப பியூர் வெஜிடேரியனாக இருந்த நாட்கள் கூடவே சாப்பிட பார்த்துருக்கேன். சூடாகவும் காரமாகவும் அப்படி சாப்பிடுவார். ஆனால் அந்த எவ்வளோ சாப்பிட்றாரோ அதுக்கேற்ற மாதிரி அதை விட 2 மடங்கு அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுவார். வெடிகாலையில் 3 மணிக்கே பழக்கம் கொண்டவர் அவர். அந்த கரலை கட்டன்னுவாங்களே, அது அதை நம்மளெல்லாம் 4 பேர் இருந்தால் கூட தூக்க முடியாது. அதெல்லாம் பார்த்து அப்படி சுற்றுவார். அதுதான் சத்யராஜோ யாரோ ஒரு நடிகருக்கு கிஃப்ட் பண்ணார் இல்லைங்களா? ஏதோ ஒரு. இல்லை, அவர் எதையுமே யாருக்கும் கிஃப்ட் பண்ணலை.
அவங்க ஏதோ சொல்லிக்கிறாங்க. சொல்லிக்கிறாங்க. அவ்வளவுதான். ஓகே. யாரும் எதுவும் தரலிங்க அவர். தெரில. அவருடைய அந்த இது இன்னும் அந்த டி நகர் அவருடைய ஆற்காடு ரோடு இல்லை. ஆற்காடு ரோடில் இல்லத்தில் அவர் நினைவு இல்லத்தில் அதை வச்சுருக்காங்க. சரி. ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணுவார். ம். சாப்பாடு எந்த மாதிரிங்க? இப்போ நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் ஒரு வெஜிடேரியன், அவர் ஒரு நான் வெஜிடேரியன், 2 பேரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவீங்களா, இல்லை அவர் சாப்பிட்ட பிறகு நீங்கள் சாப்பிடுவீங்களா? அவர் எங்கள் எல்லாரையும் சாப்பிட சொல்லுவார். ம். அதாவது அவருடைய நல்ல குணம் என்னன்னா, அங்கே வேலை செய்கிறவங்களாம் கூட முதல்ல சாப்பிட சொல்லுவார். ம். அந்த மாதிரி இருக்கிறவர். நான் மட்டும் அதில் விதிவிலக்காயி இல்லை, நான் நீங்கள் சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு வெஜிடேரியன் ஆள், நான் NV பிடிக்காதுன்னு தெரியும் அவருக்கு. அந்த என்னுடைய குடும்பம் அப்படி இருந்தாலும் கூட நான் அதை சர்வ் பண்ணுறதுக்கு என்னை அலோவ் பண்ணியிருக்காரு. நீங்கள் தலைவர் சாப்பிடும்போது நீங்கள் பரிமாறியிருக்கேன். அவர் வந்து அதை சொல்லாமல் தெரியல. சொல்லுங்கள். தலைவர் நினைவுகள் தானே. அந்த நினைவுகள் அவர் வந்து காரமாகவும் ரொம்ப சூடாகவும் சாப்பிடும்போது மூக்கில் கண்ணுலாம் வந்து தண்ணி வரும். ஓ. அது பார்க்கும்போது அவர் தலைவர் தானான்னு சொல்ல முடியாது. அந்த அந்த நேரத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. மாணிக்கன்னு ஒரு தம்பி இருப்பார், ஜானகி அம்மா இருப்பாங்க, நான் இருப்பேன். 3 பேர் தான் அந்த நேரத்தில் அங்கே இருக்கிறதுக்கு உரிமை இருக்குது, வேறு யாரும் கிடையாது. அவர் முதல்வர் ஆகிட்ட பிறகு அந்த மாதிரி நிகழ்ச்சி நான் பார்க்கல. முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி தான் அந்த மாதிரி நிகழ்ச்சி. முதல்வரான பிறகு அதுதான் ரொம்ப முக்கியமான காலகட்டம் இல்லைங்களா? ஏன்னா முதல்வரான பிறகு அவருடைய ஷெட்யூல் எல்லாமே மாறிடும். ஒரு புரட்சி நடிகராக இருந்து ஒரு புரட்சி தலைவராகிற காலகட்டத்தில் நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்குறீங்க. 73, 74 இளவல் லேனாவுக்கு நல்லா தெரியுங்க. பச்சைப்பன் கல்லூரியில் நான் வந்து தேர்தலில் நிற்கிறேன். தேர்தலில் நிற்கிறதுக்கு அவர் வந்து அப்போ அந்த கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. 30,000 ரூபாய் எனக்கு கொடுத்தாரு. 30,000 ரூபாய் அந்த காலகட்டங்களில் நான் வந்து 20,000 ரூபாய் செலவு பண்ணிட்டேன். அப்போ மாணவர் தேர்தலுக்கு அவ்வளோ செலவாகுங்களா? ஆகுது. யானை மேலே குதிரை மேலாம் வருவோம். அது இருக்கு. அது என்னென்ன செலவுகள்லாம் இப்போ சொல்ல முடியாது. இல்லை, அது புரியுது எனக்கு. மாணவ பருவத்தில் மாணவர்களுக்கு தன்னுடைய என்னோட இருந்து கேன்வாஸ் பண்ணுறவங்களுக்கு பலவிதமான சலுகைகள் நான் செய்து தர வேண்டியிருக்கும், செலவு பண்ண வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் 20,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு அப்போ நீங்கள் பச்சைப்பன் கல்லூரி மாணவர் பேரவை தலைவர் பதவிக்கு நிற்கிறீங்க. ஆமாம். அதில் 20,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு 10,000 ரூபாய் எடுத்து போய் கொடுத்தேன். நான் வந்து மற்றவங்களுக்கு கொடுத்தா பழக்கம் எனக்கு தெரியாது அனுப்பிட்டார். அவர் கீழே வந்து குஞ்சதபாதன் அவருடைய மேனேஜர், அவருடைய பெரியவர் சக்கரபாணியினுடைய சம்பந்தி. அவர் தான் மேனேஜர், சத்யாஸுடைய மேனேஜர். அவர்கிட்ட வந்து அந்த 10,000 ரூபா கொடுத்துட்டு தலைவிட்டு கொடுக்குன்னு போயிட்டேன்னா அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது, கீழே தான் இருப்பேன். உடனே இவர் எடுத்து போய் உடனே மேலே இன்டர்காமில் சொல்லிட்டாரு. உடனே இவர் எடுத்து போய் கொடுத்துருக்காரு. சரி பரவாயில்ல போகட்டும்னு சொல்லிவிட்டு நேராக கீழே இறங்கி வந்தார். வந்த உடனே என்ன எனக்கு நீ காசு தரியா அப்படின்னு ஒரு முறைச்சிட்டு போயிட்டார். அது ஒரு நல்ல ஒரு ரொம்ப அருமையான ஒரு. ஆமாம், அந்த இது இருக்க அது வந்து என்னை ரொம்ப அவருக்கு நெருக்கமான ஒரு நிகழ்ச்சி அது. இந்த பையன் கொஞ்சம் தப்பு தண்டை நம்பகத்தன்மையான ஒரு நபராக உங்களை வந்து. ஆமாம், அந்த காலகட்டங்களில் பல கல்லூரியில் பல மாணவர்களுக்கு அவர் காசு கொடுத்துருப்பாரு. யாரும் பத்தலைன்னு தான் வந்து கேட்டுப்பாங்களே ஒழிய திருப்பி கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் உண்மையிலே அதை இது கொடுத்தேன். அது என்னுடைய தாய் தந்தனுடைய வளர்ப்பு முறையாக இருக்கலாம். அது ஒரு நிகழ்ச்சி. அதாவது முதல்வரான பிறகு 2 நிகழ்ச்சி சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ சொல்லட்டுமா? சொல்லுங்க. அதாவது அண்ணா பெரியார் அவர்கிட்ட நெருக்கி பழகி இருக்கக்கூடிய கொள்கை பிடிப்புள்ள பல தலைவர்களை பிற்பாடு வந்த அரசில் இருக்க யாரும் கவனிக்கலை. அண்ணாவுக்கு பிறகு அந்த உண்மையிலேயே அந்த கட்சிக்காக உழைச்சவங்க, இந்த திராவிட இயக்கத்துக்காக உழைச்சவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யலை அப்படின்றது ஒரு பெரிய குறை அவருக்கு இருந்தது. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இருந்தது. அதை பல தடவை சொல்லியிருக்காரு. நெருக்கமாக இருக்குது எங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்கக்கிட்ட பல தடவை சொல்லியிருக்காரு. இப்போ இப்படி பேர்லாம் சொல்லி கூட சொல்லியிருக்காரு, உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் செய்யலைன்னு. ஆட்சிக்கு வந்த உடனே அந்த மாதிரி சொன்னவங்களில் ஒரு சிலரை நான் சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்கள். அதாவது டார்பிடோ ஜனார்தன் ஒருத்தர், பெரியார்கிட்ட நெருக்கமாக இருந்தவர். தத்துவமேதை TK சீனிவாசன் ஒருத்தர், இப்போ உள்ள TKS இளங்கோவனுடைய தந்தை அவர், இப்போ இளங்கோவனுடைய அப்பா அவர்.
இந்த டிகே சீனிவாசனுக்கு அவர்களுக்கு டெக்ஸ்ட் புக் சொசைட்டி சேர்மனாக கொடுத்தாரு, எம்எல்சியாக கொடுத்தாரு. அந்த டார்பிடோ ஜனார்தனுக்கு ராஜ்யசபா கொடுத்தாரு. ஓ, ராஜ்யசபா கொடுக்குறாரு. இல்லை ஊருக்கு அவ்வளோ அவங்க 2 பேரும் யாரும் தெரியாது. இல்லை, இவங்கெல்லாம் இந்த சித்தாந்தம் சார்ந்து இயங்கிக்கிட்டு இருந்தவங்க. அவங்கள வெளியே கொண்டு வராரு. கல்யாணி ராமசாமின்னு இந்த கோழி பண்ணை வாரியத்துக்கு தலைவராக கொடுத்தாரு. இவங்கெல்லாம் இந்த 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 இயக்கத்தை, திராவிட இயக்கத்தை வளர்த்தவங்க. அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த அரசு எதுவுமே செய்யலைன்ற ஒரு மனக்குறை அவருக்கு இருந்திருக்கு. இந்த மாதிரி நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி தெரியாத, கண்ணுக்கு தெரியாத சில கிராமத்தில் இருக்கக்கூடிய. இப்போ நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வரீங்க. டிகே சீனிவாசன், ஜனார்தனம் போன்றவர்களை கண்டுபிடிச்சு கொடுக்குறாருன்னா அவங்க இந்த திராவிட தத்துவத்தோட நெருக்கமாக இருந்தவங்களை அடையாளப்படுத்துகிறாங்க. இப்போ இவர் நடிகராக இருந்து முதலமைச்சரான போது, இப்போ லேனாயா சொன்ன மாதிரி அந்த கட்டுரை அதெல்லாம் படுக்கும்போது இவருக்கு மேலே உங்கள் தத்துவம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? எம்ஜிஆரிடம் உங்களுடைய தத்துவம் என்ன, உங்களுடைய சித்தாந்தம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. அதற்கு ஒரு பதிலை அவர் சொல்லுகிறார். அந்த பதிலுக்கும் உங்களுக்குமே ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கு. ஆமாம் ஆமாங்க, நல்லா நினைவுபடுத்துறீங்க. முக்கியமான ஒரு கேள்விக்கு பதில் சொன்னது நீங்கள் தான். அண்ணாயிசம் அது எப்படி உருவாச்சு, அந்த உரையாடல், அது உருவான விதம், இதெல்லாம் சொல்லுங்களேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு செய்தி சொல்லிவிட்டு அதுக்கு வரேங்க. வாங்கய்யா. அதாவது இந்த இடைவேளைக்கு முன்னாடி நான் பேசினேன் இல்லைங்களா? ஆமாங்கய்யா. அந்த இயக்க உணர்வு உள்ளவங்களுக்கு நிறைய செய்திருக்காரு. அதே போல் பட்டி தொட்டிகளாக இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்து அவர் பல பதவிகளை கொடுத்துருக்காரு, பல உதவிகளை செய்திருக்காரு. அதில் முக்கியமாக இருக்கக்கூடியது, முதல்வராக வந்த பிறகு அவர் நிலைச்சி நின்னது பெரியார், அண்ணா, அவளுடைய தத்துவம், அவளுடைய கருத்துரை, அவளுடைய ஆளுமை, அது அத்தனையும் வந்து தமிழ்நாட்டில் நிலைச்சி நிற்கணும்னு பாடுபட்ட மிகப்பெரிய தலைவர் என்னுடைய தலைவர், புரட்சி தலைவர்னு சொல்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா அண்ணாவை பல பேர் அறிவாங்க. அண்ணாவுடைய எழுத்து, பேச்சு எல்லாமே அவருக்கு எல்லாம் தெரியும். பெரியார் அவர்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் பெரியார் மேலும் மிகப்பெரிய அன்பு கொண்டவர் புரட்சி தலைவர் அவர்கள். அவர் வந்து ஒரு ஒன்றே கடவுள் ஒருவனே தேவன் அண்ணா சொன்னதில் உடன்பாடு உள்ளவர் புரட்சி தலைவர் அவர்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் கூட பெரியார் சொன்ன தத்துவங்களை முழுமையாக ஏற்றுக்கினவர் தலைவர். அதில் ஒரு தான் அந்த பெரியார் தமிழ் சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்தினார். அது யாரும் பண்ண முடியல. அதாவது நான் சொல்ல வந்தது, அண்ணா பெரியாரை அதுக்கு பிறகு வந்தவங்க மறந்துட்டாங்கன்றதுக்காக அவங்களுடைய அண்ணாவும் பெரியாரையும் அவங்களுடைய தத்துவத்தையும் அவங்க தமிழுக்கும், தமிழ் கலாச்சாரத்துக்கும், பண்பாட்டுக்கும், தமிழ் மொழிக்கும் பாடுபட்டதை நிலைச்சி நிற்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு செய்த செயல்பாடை நான் நினைவு கூற விரும்புகிறேன். சொல்லுங்க. அதான் அந்த இந்த 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 விஷயத்தில். சரிங்க. ரெண்டாவது, இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு வந்துடுறேங்க. அவங்கள அந்த கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. கட்சி ஆரம்பித்த பிறகு உங்கள் கொள்கை என்னன்னு கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள். இல்லைடா மாதிரி ஆளுங்க வந்து கேட்குறாங்க. அப்போ அவர் இமீடியட்டாக சொல்கிறாரு, அண்ணாயிசம்ன்றாரு. அண்ணாயிசம்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சோஷியலிசம், கம்யூனிசம் அப்படின்னு சொல்லுவார். அதோட சேர்ந்து ஹியூமனிசம், மனிதநேயம். மனிதநேயத்தை சேர்க்கறது தான் இவருடைய பங்கு. அதில் அதை சொல்கிறாரு. அதை வந்து கொஞ்சம் ரொம்ப மீடியாவில் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக எழுதுகிறாங்க, பேசுகிறாங்க. அதை வந்து ஒரு கிண்டல் பண்ணியே சொல்ல ஒரு வழக்கமாக ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. அது என் மனசை ரொம்ப தைத்தது. அதுக்கு பிறகு தான் அந்த காலகட்டங்களில் நான் வந்து பச்சையம்மன் கல்லூரி ஆசிரியராக இருந்து எஃப்ஐபி பண்ணிக்கிறேன். அப்போ அந்த காலகட்டத்தில் நான் பிஹெச்டி பண்ணும்போது அந்த நினைவு வந்து அது அண்ணாயிசத்தையே நான் வந்து ஒரு பிஹெச்டி டாப்பிக்காக எடுக்கணும்னு நினச்சேன். அப்போ வந்து ஒரு நூல் எழுதியிருக்கேன். அந்த நூலை அப்படியே பெருசுப்படுத்தி ஆராய்ச்சி கட்டுரை வழங்கணும்னு நினச்சேன். என்னுடைய ஆசிரியர் பேராசிரியர் பெருமாள் அவர்களும் கைடு சூப்பர்வைசர் அது சரின்னு சொல்லிட்டாரு. என்னுடைய பிஹெச்டி தீசிஸில் ஒன்று அண்ணாயிசம். உங்கள் தீசிஸில் என்ன தலைப்பில்ங்க பிஹெச்டி பண்ணி? ஏடிஎம்கே ஸ்டடி. அதிமுக ஒரு ஆய்வு. அதுதான் என்னுடைய.
ஓகே. அதில் வந்து அதுக்கு பிறகு பெரியாரை பற்றி, அண்ணாவை பற்றி, புரட்சித் தலைவர் பற்றி, புரட்சித் தலைவர் அம்மாவை பற்றியா நூல் எழுதியிருக்கேன். நிறைய எழுதியிருக்கீங்க. கட்டுரை எழுதியிருக்கேன், நூல் எழுதியிருக்கேன். இந்த இப்படி தலைப்பில் பண்ணுறீங்கன்றது எம்ஜிஆர் அவர்களுக்கு தெரியுமா? அதிமுக ஒரு ஆய்வுன்ற தலைப்பில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய பிஹெச்டியை பண்ணுறீங்கன்றது இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் அந்த மாதிரி செய்தாக்கா அவர்கிட்ட போய் நம்ம ஒப்புதல் வாங்கணுன்ற ஒரு விதி இருக்குது இப்போ பல்கலைக்கழகத்தில். அந்த காலத்தில் அப்படி கிடையாதுங்க. இருந்தாலும் கூட அவருக்கு சொன்னேன், அது எதுக்கு போய் இதெல்லாம் எதுக்கு போய் செய்கிற, நீ அண்ணாவை பற்றி பண்ணு அப்படின்னாரு. அண்ணாவை பற்றி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து போய் கொடுத்தேன். அண்ணாவை பற்றி எல்லாமே பண்ணியிருக்காங்க, எல்லாமே செய்திருக்காங்கன்னு. பெரியாரை பற்றி பண்ணுறாரு, பெரியார் பற்றி நிறைய பண்ணியிருக்காங்க, நூல் எழுதி. உங்ககிட்ட அவர் இதையே சொல்கிறாரு, அதிமுக பற்றி ஏன் பண்ணுற, அதை விட அண்ணாவை பற்றியும் பெரியாரை பற்றியும் நீ ஆராய்ச்சி பண்ணுறதா சால சிறந்ததாக இருக்குன்றத சொல்கிறாரு. அந்த காலகட்டங்களில் நான் சொன்னேன், இப்போ நான் வந்து அதிமுகவை பற்றி பண்ணேன்னா பெரியாரும் வராரு, அண்ணாவும் வராரு, நீங்களும் வரீங்க. அருமை அப்படின்னு நான் சொல்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க. நான் லேனா ஐயா கிட்ட போயிட்டு நான் திரும்ப இந்த விஷயங்களை தொடர்ந்து கேட்குறேன். ஐயா, தங்களுடைய தந்தையாருக்கும் எம்ஜிஆருக்குமான அந்த உறவு பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அதை தொடர்ந்து சொல்லுங்கள். அதாவது ஒரு செய்தி நான் அவசியம் இங்கே பதிவு பண்ணணும். சொல்லுங்கள். எம்ஜிஆர் அவர்கள் அணிந்து கடைசி வரை அணிந்த வெள்ளை தொப்பிக்கே தமிழ்வாணன் தான் காரணம். ஆமாம். அது எப்போ நிகழ்ந்ததுன்னா, அப்பா வந்து 1970 எக்ஸ்போ 70க்கு போவதற்கு முன்பு வரை வெள்ளை தொப்பி தான் அணிந்திருந்தாங்க. அது அப்பாவுடைய பழைய படங்களை பார்க்குறவங்களும் தமிழ்வாணனுடைய உண்மையான நேசர்களுக்கும் அந்த வரலாறு தெரியும். உங்களுடைய சிம்பலே வந்து ஒரு தொப்பி கண்ணாடி கண்ணாடி அது பின்னாடி கருப்பாக மாறுச்சு. ஆனால் நான் சொல்கிறது அந்த வெள்ளை தொப்பியை பற்றி தான். இந்த செய்தியை கலைவாணரும் தமிழ்வாணருங்கிற நூலில் நவீனன் பதிவு பண்ணியிருக்கார். எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்வாணன் அவர்களிடத்துல வந்து ஒரு கேள்வி கேட்குறார். தமிழ்வாணன், இந்த தொப்பியை நீங்கள் வெள்ளை தொப்பியை நீங்கள் எங்கே வாங்குனீங்க? எவ்வளோ பெரிய மனிதர், அவர் நினச்சா எதை வேணால் அடைய முடியும். ஆனால் கேட்குறாரு, எங்கே வாங்குனீங்க? இன்னும் இடத்துல நான் வாங்கினேன். அப்போ வந்து அந்த திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலையில் அந்த தொப்பி, அந்த மாதிரியான தொப்பியெல்லாம் கிடைக்கும், இந்த மாதிரி இடத்துல வாங்கினேன். அப்படியான்னு கேட்டுட்டு விட்டுறாரு. அதுக்கு பிறகு பார்த்தா சில நாளில் அவரும் வெள்ளை தொப்பி அணிகிறார். அப்பா பார்த்தாங்க, ஆஹா, தமிழ்நாட்டில் 2 வெள்ளை தொப்பி எதுக்கு, நாம் மாறணும்னு சிந்தனையோட எக்ஸ்போ 70, அப்போ உலகம் சுற்றும் வாலிபனுடைய படப்பிடிப்புக்காக எம்ஜிஆர் அவர்கள் அங்கே போகிறாங்க. அப்பா எக்ஸ்போ 70 பார்க்குறதுக்காக அங்கே போகிறாங்க. போகிற இடத்துல இந்திய பெவிலியனில், இந்திய அரங்கில் ஒரு சந்திப்பு நிகழுது அப்பாவுக்கும் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கும். இதற்கு வந்து வாழும் சாட்சியாக நம்ம விஜி பன்னீர்தாஸ் அவருடைய சகோதரர் விஜி சந்தோஷம் இன்றைக்கும் அந்த உண்மைகளை சொல்லக்கூடிய நிலையில், நினைவாற்றலோடு சொல்லக்கூடிய இதில் வந்து அவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஏன்னா ஒரு ஆதாரத்தோடு தான் நான் பேசுகிறேன் அந்த செய்தியை. அப்போ அந்த சந்திப்பு நிகழும் பொழுது கேட்குறாங்க வந்து, தோமானன், என்னை பற்றி நீங்கள் பல நேரங்களில் கடுமையாக விமர்சனம் செய்கிறீங்க அப்படின்னு. இல்லை, ஒரு எதிர்க்கட்சியினுடைய பொறுப்பு போலவே ஒரு பத்திரிகைக்கும் அந்த மாதிரி பொறுப்பு இருக்குது, அதை தான் நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த உரையாடல் வளர்ந்து நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருங்க தமிழ்வாணன். நடந்த சம்பவம் 1970, 76 தலைவர் பதவிக்கு வராங்க. அப்போ 70 சொல்கிறாங்க, நான் தமிழகத்தினுடைய ஆட்சிக்கு வருவேன். 6 ஆண்டுகளுக்கு முன்பாக மிக தெளிவான தீர்க்கமான பார்வையோடு பேசுகிறாங்க. ஆனால் அப்பா அதை நம்பலை. அப்பா அரசியல் ஆர்வலங்கள்லாம் சரியாக தான் சொல்லுவாங்க. ஆனால் எம்ஜிஆர் விஷயத்தில் அப்பாவுடைய கணக்கு வந்து கொஞ்சம் பொய்யாக தான் ஆயிடுச்சு. ஒரு காலம் இல்லை தலைவர், நீங்கள் வந்து தமிழக ஆட்சியை நீங்கள் பிடிக்கவே முடியாது, அந்த மாதிரியான கற்பனை கனவுகள்லாம் வேண்டாம் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அப்போவே சொல்லிட்டாங்க. ஆமாம், அது நடக்காதுன்னு. ஆனால் அப்பாவுடைய கணிப்புகளில் தவறாக போச்சு. ஏன்னா எம்ஜிஆர் வகுத்த திட்டங்கள், அவர் மக்களை கவர்ந்த விதம், அது ஆரம்ப காலத்துலேயே அதுக்கு விதை போட்ட அழகு, அதை எங்கே வந்து அதை உடைக்கணும், எங்கே விலகணும், எப்போ வந்து அந்த கட்சியை ஆரம்பிக்கணும், எப்போ பதவிக்கு வரணும், அதாவது யாரோ ஒரு பெரிய சூட்சம் நிறைந்த தலைவர்கள் என்றும் பெரிய ராஜதந்திரி என்றும் எல்லாம் பேசுகிறாங்களே, எம்ஜிஆருடைய ராஜதந்திரம் இருக்குது பாருங்கள், அதை நினைக்கும் போது ரொம்ப வந்து வியப்பாக இருக்குது. இல்லை, ஏன்னா இது நீங்கள் சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமான தகவல். ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா, தாய் கழகத்திலேருந்து அவர் தூக்கி எறியப்பட்ட பிறகு இல்லை அவர் கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் ஆகிறாரு அப்படின்றத விட, நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கு 70கள்லேயே அந்த எண்ணம் அவருடைய மனதில். என்னுடைய கணிப்பு வந்து வெளியேறணும் என்பதற்காகவே ஒரு திட்டத்தை வகுத்து எந்த நேரத்தில் வெளியேறணும் என்பதை வந்து அதை தாண்டவனையா கூட ஒத்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பார்வைக்கு வாய்ப்பு இருக்கு என்னங்க? நிச்சயமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவரே உருவாக்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர்கள் சொல்வது உண்மை.
சரிங்க, நீங்கள் சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்க. ஆக அந்த அரசியல் திட்டங்கள் இருக்கு பாருங்க, அது வந்து ரொம்ப அபாரம். அதாவது ஏழை எளியவர்களை கவர்வதற்காக அவர் கணியாண்ட உத்தி, இந்த வயதில் பெரியவர்களை மதிக்கிற அவருடைய வந்து போக்கு, அப்புறம் தொழிலாளர் சமூகம்தான் வந்து ஒரு எதையும் அரசியலில் ஒரு போக்கை நிர்ணயிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் என்பது, பெண்கள் ஓட்டு வங்கி என்பது இவர்கள் தானே. அவர்களை ஆரம்ப காலத்துலேருந்தே திரையுலகத்தில் ஏதோ ஒரு அருமையான நகர்த்தலும் திட்டத்தோடையும் தான் அவர் வந்து செயல்பட்டு திரையிலுமே அவங்க எல்லாருமே அரவணைச்சிட்டு தான். அது வந்து ஒரு நாள்பட்ட நோக்கம் கொண்டது. அது வந்து ரொம்ப தெளிவாக அண்ணா கூட எம்ஜிஆர் அவர்களை தான் பெரிய அளவில் ஓட்டு வங்கியாக வந்து அவர் வந்து கணிச்சார். அதாவது நம்முடைய பேச்சாற்றல், மேடை, அது இதெல்லாம் இருக்கட்டும், ஆனாலும் ஒரு கவர்ச்சிகரமான மனிதர் என்பது நம்முடைய கட்சிக்கு தேவை. அண்ணாவினுடைய திட்டம் மிக உயர்ந்த திட்டங்களை சாமானியர்களுக்கும் கொண்டு போய் சேர்த்ததுல எம்ஜிஆர் அதை திரை வழியாகவும் அதை பல நேரங்களில் அண்ணாவை பற்றி பல நேரங்களில் உயர்த்தி பிடிச்சு பாடின பாடல்கள், அந்த கருத்துக்களை வந்து சொன்ன விதம், அதெல்லாம் அவர் அந்த அணுகுமுறையை பார்க்குற போது எவ்வளவு நீண்ட நெடுங்க. வேற ஏதாவது அப்பா சொல்லியிருக்காங்களா? இந்த எக்ஸ்போ சம்பவம் சொன்னீங்க, அந்த கட்டுரை சம்பந்தமான விஷயங்கள் தவிர அப்பாவுக்கும் எம்ஜிஆருக்குமான அந்த உரையாடல்களில் அது மூன்று விஷயங்களை வியந்து என்னிடத்துல அப்பா சொல்லியிருக்கிறாங்க தமிழ்வாணன் அவர்கள். நானும் அதை வந்து அந்த கோணத்துலேருந்து பார்க்க ஆரம்பிச்சபோது நானும் அதை உண்மைன்னு வந்து உணர்ந்தேன். முதலாவது என்னென்னா, உடல் நலம் போற்றுதல் என்பதை தலைவர்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது எப்படி உடம்பு ஒரு மனிதன் பாதுகாத்துக்கணும், உடம்பு என்பது எவ்வளோ ஒரு பெரியது. அதை வந்து கமல் போன்றவர்கள், சத்யராஜ் போன்றவர்களுக்கெல்லாம் எடுத்து தாண்டவனையாவே பக்கத்தில் இவ்வளோ இளமையோட நமக்கு அவங்க வயசு அப்போ சொன்னால் நம்மளால நம்பவே முடியாது இல்லைங்களா? 7 வயசு நம்பவே முடியாது இல்லைங்களா? அந்த தாக்கம் இருக்கலாம். ஏன்னா அதை உடல்நலம் போற்றுதல் என்பதை வந்து அவங்ககிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது. உணவில் வந்து அவங்க அனுசரித்த ஒரு முறை, அப்புறம் உடற்பயிற்சி, தன் உடம்புக்கு ஆகாத எதையுமே செய்கிறது இல்லைங்கிறது, என்ன ஒரு கட்டுமஸ்தான உடல் கடைசி வரைக்கும் அவங்க வாழ்ந்த காலம் வரைக்கும், அந்த உடல்நலக்குறைவு ஏற்படுகிற வரைக்கும் கூட. அப்போ அந்த புரூக்லின் ஆஸ்பத்திரியில் அவங்க சேர்க்கப்பட்ட போது, சிகிச்சை அளிச்சுட்டு இருந்தபோது அந்த மருத்துவர் சொன்னாராம், இந்த மாதிரி ஒரு வில் பவர் உள்ள ஒரு தன்னம்பிக்கை உள்ள மனிதரை நான் இது வரைக்கும் நான் கடந்து வந்ததே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு ஒரு திடம் உள்ள மனிதர்னு சொல்லி. ஆக உடல் திடம், மனத்திடம். அப்புறம் அவருடைய உபசரிப்பு குணம். அதாவது மற்ற சக நடிகர்கள் எல்லாம் ஸ்டுடியோவுக்கு போகும்பொழுது தனக்கு மட்டும் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க, தான் சாப்பாடு ஒதுங்கினு. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் வந்து திரைப்பட படப்பிடிப்பின் போது, இடைவேளையின் போது, மதிய உணவு வந்து எல்லாரையும் அணைச்சிட்டு ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வரும். அந்த உபசரிப்பு வந்து யாரிடமே நம்ம பார்க்க முடியாது. அந்த ஒரு பரந்துபட்ட பார்வை. அதே மாதிரி நீங்கள் தோட்டத்துக்கு போனீங்கன்னா, தோட்டம்ங்கிறது ராமாவரம் தோட்டத்துக்கு நீங்கள் போக நேர்ந்தால் நீங்கள் சாப்பிடாமல் தப்பிக்கவே முடியாது அவர்கிட்ட இருந்து. என்ன சாப்பிட்டே அது நீங்கள் போகும்போதே வயிற்ற காலியாக வச்சுக்கிட்டு தான் நீங்கள் போகணும். குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு பானம் மருந்திட்டாவது வரணும். அது வந்து அந்த உபசரிப்பு கலை வந்து பல பெரிய மனிதர்கள்ட்ட இல்லாத ஒரு விஷயம். ஒரு காப்பி சாப்பிட்றீங்களா, ஒரு டீ சாப்பிட்றீங்களா கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் வயிற்றை நிரப்பாமல் அவர் வந்து அனுப்ப மாட்டார். போகிற காரியம் ஆகுதோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் வயிற்றை நிரப்பி அனுப்புகிற அவருடைய அந்த பண்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உதவும் உள்ளம். 3 ஊனம், உடல்நலம் வந்து உதவுகிற உள்ளம், இந்த உபசரிப்பு, இந்த 3 ஊனம் அவருடைய. அதாவது ஒவ்வொரு மனிதரும் தான் வந்து வாழ்க்கையில் பல அரிய செய்திகளை சமூகத்துக்காக விட்டு செல்கிறாங்க. இந்த 3 ஒரு தனி மனிதன் பின்பற்றினான்னா அவனுடைய வளர்ச்சி என்பது அபாரமாக இருக்கும். நிச்சயமாக இருக்கு. அதனால நம்ம தொடர்ந்து பேசலாம். நான் ஐயாட்ட தாண்டவனே, அந்த அண்ணாயிசம் எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதை சொன்னீங்க. அண்ணாயிசம் சொன்ன பிறகு அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதினேன். அந்த கட்டுரை எடுத்து போய் அவர்கிட்ட கொடுத்தேன். அந்த கட்டுரையில் என்னுடைய பங்கோட என்னுடைய கைடு சூப்பர்வைசர் பங்கு, என்னுடைய நண்பர்கள் பல பேர் பல்கலைக்கழகத்திலையும் பச்சையப்பன் கல்லூரியில் இருக்கக்கூடிய நண்பர் அவங்களாம் கேட்டு எழுதுனது அண்ணாயிசம்ன்ற ஒரு அந்த புக்கை அந்த ஆராய்ச்சியில் எழுதும்போது அண்ணாயிசம்னு சொல்கிறது அது ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். அதுக்கு அது படிச்சுட்டு அதுக்கு பிறகு காலகட்டங்களில் நல்லாவே எடுத்து சொன்னார். ஆனால் அந்த நூலில் இருக்கக்கூடியது தான் சொன்னார் நான் சொல்ல முடியாது. அவர் சொந்த அனுபவத்தில் இருக்கக்கூடியது சொன்னார். அதாவது மனிதாபிமானமுக்க ஹியூமனிசம் அப்படின்றது தான் அவருடைய கரு. அப்போ இந்த அண்ணாயிசம் அப்படிங்கிற எம்ஜிஆரினுடைய சித்தாந்தத்துக்கு ஒரு உரு கொடுத்தது நீங்கள் தான். ஆமாங்க. ஆமாங்க. அந்த இன்னொரு சம்பவம் நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன். ஒரு தடவை உங்களை காரில் இருந்து பாதி வழியில் இறக்கி விட்டுட்டாராமே, அது என்ன? ஆமாங்க. முதல்வராக இருந்தபோது
நான் நார்மலாக அங்கே போனேன்னா இப்போ அந்த கார்டனுக்கு போனேன்னா அங்கே வண்டி விட்டுட்டு அவரோட காரில் போவேன். திருப்பி ஈவினிங் வரும்போது அவராக கூடயே போய் டி நகர் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே லேட் நைட் தான் அங்கே போவார், ராமவரம் தோட்டத்துக்கு. அங்கே போயிட்டு என் வண்டி எடுத்துகிட்டு நான் வருவேன். ஒரு முழு நாளுமே நீங்கள் எம்ஜிஆரோட ஒரு காலத்தில் பெரும்பாலும் முதல்வராக இருக்கும்போது கூட அவர் அந்த 4777 வண்டியில் நான் நிறைய பயணிச்சிருக்கீங்க. அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு காலகட்டத்தில் அன்றைய தலைவில் இந்தியாவில் மிகப்பெரிய ஆளுமை உள்ள ஒரு தலைவர் பற்றி தப்பான வார்த்தைகள் பேசிட்டேன். தப்பான வார்த்தைகள் அதனால தமிழக தலைவர் பற்றி இல்லை, தமிழகத்தில் பற்றி. சரி. மிகப்பெரிய ஆளுமை அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர். ஒரு விமர்சன பார்வையில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. விமர்சன பார்வையில் சொல்லியிருக்கேன். தமிழக தலைவர்களை பற்றியும் பேசியிருக்கேன் நிறைய. ஆனால் அந்த சம்பவம் இந்தியாவில் மிகப்பெரிய தலைவர் ஒருத்தர் பற்றி தப்பாக சொல்லிட்டேன், ரொம்ப கொச்சப்படுத்தி பேசிட்டேன். அப்போ வந்து என்ன பண்ணார், இந்த கத்திப்பறான்னு இப்போ இருக்கு இல்லையா, ஆமாங்க, அந்த பக்கத்தில் அந்த நேரத்தில் காரு கொஞ்சம் நிறுத்த சொன்னார், அவர் இறங்கிக்கிட்டார். இன்னும் இருக்கக்கூடிய ஒரு லேனா சொல்கிற மாதிரி பண்டூர் ராமச்சந்திரன் இருக்கார் காரில், நான் அவர் 3 பேர் தான் இருக்கிறோம் டிரைவர். சரி. நிறுத்திட்டு அவர் கீழே இறங்கினார். உடனே நாங்கள் எல்லோரும் கீழே இறங்கணும்ல, நானும் இறங்கிட்டேன். உடனே மற்றவங்களாம் உட்காந்துட்டாங்க, போகிட்ட போயிட்டாங்க. சரி. ஒன்றுமே சொல்லிக்கல அவர், எனக்கு திட்டல, கோச்சிக்கல, எதுவுமே பண்ணல. இறக்கி விட்டுட்டு அவர் பாட்டு கார் போயிடுச்சு. ஓகே. அப்போ கூட உங்களை இறங்குன்னு சொல்லலை, அவரும் இறங்கி நீங்களும் அவரும் இறங்கி என்னை இறங்கிட்டு விட்டு அவர் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. சரி, நேராக அங்கேருந்து நடந்து போய் கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் போய், கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நுங்கம்பாக்கம் என்ன ஹாஸ்டல் அது, அங்கே பச்சைபாஸ் காலேஜுக்கு போகிறதுக்கு அங்கே போய் இறங்கி, அங்கே எங்கள் அண்ணனும் ரங்கசாமி லேனாவுக்கு தெரியும், அவரும் பேராசிரியராக இருந்தார். அவர் ஒரு காசை வாங்கி அதுக்கு பிறகு தான் வந்து டாக்ஸியில் போய் என் வண்டி எடுத்து வந்தேன். அதுக்கப்புறம் போய் பார்க்குறப்ப சாதாரணமாக பேசினாரா இல்லை? முத்துன்னு ஒருத்தர் இப்போ இருக்கார், நல்லா இருக்கார், காஸ்டியூமர். நீங்கள் அவர் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அவர் உடை அலங்காரம்னு எம்ஏ முத்துன்னு வரும். அவருடைய உதவியாளர், ரொம்ப நெருக்கமானவர். அவர் வந்தார் அண்ணா நகருக்கு. வீட்டுக்கு வந்தபோது இந்த மாதிரி தலைவர் உன்னை பார்க்கணுன்னாரு. தலைவர் என்னை பார்க்கணுன்னு சொன்னாரா, அவர் வர சொல்லுங்க அப்படின்னு. என்னை பார்க்கணும், எடுத்து தேடி வரட்டுமே. சும்மா இரு தலைவரை, என்ன இப்படிலாம் பேசுகிறேன், அவர் உன்னை வாய்ஸ் வர சொல்கிறாரு, வா புறப்பல் போகலாம் அப்படின்னாரு. இல்லை, என்னை வந்து அவர் கோச்சிக்கினார், என்னை போனான்னா துரத்தி விட்ருவார், அதனால் எனக்கு அசிங்கப்பட விரும்பலை அப்படின்னா. இல்லை உன்னை பார்க்கணுன்னு சொன்னார், வாங்க போகலாம் அப்படின்னாரு. அந்த நேரத்தில் அவர் வந்து டி நகர் ஆஃபீஸில் இருப்பார். அங்கே போனோம். போன பார்த்தா நீ தான் அவ்வளோ பெரிய மனுஷன் ஆகிட்டியா, கோச்சிக்கிற அளவுக்கு நீ ரொம்ப வளர்ந்துட்டில்ல அப்படின்னு திட்டினார். பிறகு நீ எதுக்கு நான் உன்னை இறக்கி விட்டேன்னு தெரியுமா அப்படின்னாரு. எனக்கு தெரியலிங்க, இது வரைக்கும் தெரியலிங்க என்ன. அந்த நிகழ்ச்சியை சொன்னார். இவ்வளோ பெரிய தலைவர், உலகமே அவங்கள நோக்கி இருக்கக்கூடிய ஒரு தலைவரை பற்றி நீ தப்பான வார்த்தைகள் பயன்படுத்துகிற. நீ வந்து அந்த சமயத்தில் முதல்வராக இருக்கார், நீ பச்சைப்பன் கல்லூரியில் நான் பேராசிரியராக இருக்கேன். நீ பேராசிரியராக இருக்கக்கூடியவன் இந்த மாதிரி தப்பான வார்த்தைகளில் பேசுனீன்னா நீ உன் மாணவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுப்ப? உனக்கு முதல்ல பண்பாடு உனக்கு தெரியணும் இல்லை, அந்த பண்பாடு உனக்கு தெரிஞ்சால் தான் நீ மாணவர்களுக்கு அதை கற்றுத்தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பள்ளி பருவத்திலையும் கல்லூரி பருவத்திலையும் எம்ஜிஆருடைய ரசிகனாக இருந்திருக்கேன். அவர் படத்தை முதல் நாளே பார்த்துருவோம், அதில் செலிப்ரேட்லாம் பண்ணுவோம். அந்த செய்தி இருக்க, அந்த காலத்தில் எம்ஜிஆர் படம்னாவே மிகப்பெரிய ஒரு செய்தி இருக்கும். லேனா நல்லா எடுத்து சொன்னார். பெண்களை பாதுகாக்கிறது, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறது, அந்த மாதிரி இருக்கும். தனிப்பட்ட முறையில் கதாநாயகன்னாக்கா நல்ல நெறிகளை உள்ள ஒரு பண்பாடு உள்ள ஒரு தான் கதாநாயகர் பாத்திரம் அமைப்பார். குடிக்க மாட்டார், சிகரெட் பிடிக்க மாட்டார், பெண்கள் மேலே நல்ல மரியாதை வச்சுருப்பார், பெண்கள்கிட்ட தப்பாக நடந்துக்க மாட்டார். அந்த மாதிரி இன்றைக்கு வரையிலும் நான் அந்த மாதிரி ஒரு நல்ல நடவடிக்கையோடு இருக்கிறேன்னா, 70 வயசாகுது எனக்கு, நல்ல நடவடிக்கையோடு இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே புரட்சி தலைவர் அவர்கள் தான் என்பது நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக உங்களை மட்டும் இல்லை, ஒரு தலைமுறையவே எப்படி வாழணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தது எம்ஜிஆர் தான் இல்லைங்களா? ஆமாங்க.
அது மட்டும் இல்லை, அவர் இறந்த பிறகு பிறந்தவங்க கூட இப்போ அவரை பற்றி ரசிக்கிறாங்க, அவரை பற்றி பெருமையை பேசுகிறாங்க. அப்படின்னு தான் அவருடைய பெருமை. நிச்சயமா. தலைவர் நம்மளை விட்டு பிரிஞ்ச பிறகு கூட, அதுக்கு பிறகு பிறந்த சின்ன இளைஞர்கள் கூட அவரை பற்றி, அவர் பெருமை பற்றி பேசுகிறாங்க. ஈவன் இந்த தேர்தலே அவரை சுற்றி சுற்றி தானே பேசுகிறாங்க, எல்லாரும் சுற்றி சுற்றி தான் பேசுகிறாங்க. எல்லா அரசியல் தலைவர்களும் அந்த ஆட்சியை தருவோம்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லா தலைவர்களும் சொல்கிறது ஏழை எளிய மக்களுக்கு உண்டான ஆட்சியை தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம். அது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது தெரியுங்களா? சில நேரத்தில் படுக்கும்போது இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு படுக்கும்போது அந்த மகிழ்ச்சியில் தூக்கம் வராது. ஆஹா, புரட்சி இப்படியே மனிதராக கூட நம்ம நெருங்கி பழகிருக்கோம் அப்படின்றது புல்லரிக்கும். அது சரிங்க. அந்த ஒரே ஒரு செய்திங்க, அவர் முதல்வர் இருக்கும்போது பல நல்லது செய்திருக்காரு. அதில் மெடிக்கல் சீட், இன்ஜினியரிங் சீட்டுக்கு கவர்மெண்ட் கோட்டா இருக்குது. கொஞ்சம் அந்த கோட்டா வரும்போது அப்போது அந்த அந்த அவர் கமிட்டி போட்டிருந்தார். அவர் அந்த கமிட்டியில் விசி குழந்தைசாமின்னு அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர், அவர் இல்லை இப்போ. இல்லை, அவரும் அந்த தமிழோட ரொம்ப முக்கியமான அறிஞர் இல்லையா டாக்டர் வாசா? ஆமாம், வாசா குழந்தைசாமி. அவர்கிட்ட அந்த பொறுப்பை படித்தார். அவர் வராரு, நானும் கூட இருக்கேன். அப்போது ஐயா உங்களுக்கு இத்தனை மெடிக்கல் சீட் இருக்குது கவர்மெண்ட்டில், கவர்மெண்ட் சீட் அது, அதாவது முதலமைச்சர் கோட்டா மாதிரி அது ஒரு உங்களுக்கு இருக்குது, சரி நீங்கள் போடலாம், யாரை போட்டாலும் அவருக்கு மதிப்பெண் கூட முக்கியம் கிடையாது அப்படின்னு தகுதி அடிப்படையில் இல்லை, அது நீங்கள் தரலாம், இன்ஜினியரிங் சீட் மெடிக்கல் சீட்டுன்னு கேட்குறாரு. அப்போது அவர் என்ன கேட்குறாரு, அவங்க அப்ளிகேஷன் போட்டதெல்லாம் எனக்கு கேட்குறாரு. 2 நாளைக்கு பிறகு அவர் அந்த ரிஜிஸ்டார் இருந்தவர் எடுத்துகிட்டு வந்து தராரு. எனக்கு 2 நாள் டைம் கொடுக்குன்றாரு. நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு பரமசிவன் அவருடைய செக்ரட்டரி ஐஏஎஸ், பரமசிவம் ஐஏஎஸ், அவர் பிச்சாண்டி ஐஏஎஸ், இவங்கெல்லாம் வந்து உதவி செய்து அதை எடுத்து பார்த்துட்டு அதில் எங்கெங்கே கையெழுத்து போட அந்த ஒரு மாணவியினுடைய தகப்பனார் எங்கே கையெழுத்து போட முடியாமல் கை நாட்டு போட்டிருக்காங்களோ அதெல்லாம் எடுத்தார். அதெல்லாம் பிரித்து எடுத்துட்டு அது எல்லாத்தையும் மற்றவங்க நாங்களாம் செய்வோம். அந்த அப்ளிகேஷனில் அவர் வேறு எதையுமே பார்க்கல, அப்பா அம்மா கையெழுத்து போட்டிருக்காங்களா கை நாட்டு வச்சுருக்காங்களான்றதை மட்டும் பார்த்தாரு. நாங்கள்லாம் பிரித்து கொடுத்த பிறகு அவர் திருப்பணம் பார்க்குறாரு. நாங்கள் ஏதாவது தப்பு போட்டு பார்த்துட்டு அதை எடுத்து கொடுத்து, இதில் இத்தனை சொன்னீங்க, பட் இவ்வளோ பேர் அதிக பேர் இருக்காங்க, நீங்கள் சொன்ன ஆளுங்களை விட நிறைய இருக்காங்க, இதில் யார் அதிக மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். யார் என்னன்னு தெரியாமல் ஒரு ரொம்ப எளிமையாக பாகுபடுத்துகிறார் இல்லைங்களா? கை நாட்டு போட்ட ஒருத்தருடைய பிள்ளை வந்து ஒரு மருத்துவராகவோ ஒரு இன்ஜினியராகவோ மாற வேண்டும், அதில் யார் நல்ல மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் கண்கூடா பார்த்த ஒரு நிகழ்ச்சி இது. ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம் இல்லைன்னா ஐயா, நீங்கள் இப்போ ஐயா ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம் சொன்னாங்க. எப்படின்னா, ஒரு கையெழுத்தா கைநாட்டா அப்படிங்கிறத வச்சு எந்த மாணவனுக்கு இடம் கொடுக்கணுங்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு சமூக அறிவுன்னு தான் நம்ம இதை சொல்லணும், ஒரு சோசியல் நாலேஜ் அவருக்கு இருக்குது. அவருடைய திரை அறிவு அப்படிங்கிறத ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க? அதாவது எந்த ஒரு கலைஞரும் இந்த அளவிற்கு தான் நடிக்கிற காட்சிகளை, தான் தோன்றுகிற காட்சிகளை இப்படி எடுக்கப்படணும்னு அக்கறை எடுத்ததாக நான் தெரியல. ரொம்ப ஆதிக்கமான இயக்குநர்கள் இருக்காங்கல்ல, இப்படி தான் வரணும் அப்படி தான் வரணுங்கிற அந்த மாதிரி இயக்குநர்களை அவர் ரொம்ப விரும்பி நேசித்ததில்லை. உதாரணமாக தேசிய திருலோச்சந்தர் போன்றவர்கள், நீலகண்டன் போன்றவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் அவர்களோட பயணித்ததுனால அவங்களுடைய கருத்துரமித்து அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு வந்து, அதாவது எனக்கு ஏதோ சொல்லுங்கள் ஏதோ நடிச்சுட்டு நான் போகிறேங்கிறது இல்லை. எம்ஜிஆர் அவர்களுடைய ஒவ்வொரு மனிதனும் கற்றுக்கொள்ள வேண்டியது தான் சார்ந்திருக்கிற துறையில் எந்த அளவுக்கு ஆழமான அறிவும் ஈடுபாடும் கொண்டிருக்கணுங்கிறதுக்கு நம்ம தலைவர் வந்து ஒரு எடுத்துக்காட்டான மனிதராக நான் பார்க்குறேன். அதாவது ஒரு காட்சியினுடைய ஃப்ரேம் அமைப்பு இருக்குல்ல, அந்த கோணம் கூட அவரே போய் அதுலேருந்து போய் அந்த பக்கம் போய் பார்ப்பார். அது மட்டும் இல்லை, பாடல் வரிகளில் இல்லை இந்த பாடல் வரி எனக்கு வந்து பொருந்தலை, இது வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கவிஞருடைய பாடல் வரிகளை கையை வச்சதாக எதுவுமே பெரிய நடிகர்களுடைய வரலாற்றில் நாம் ரொம்ப பார்க்கலை. ஆக ஒரு பாடல் வரியாக இருக்கட்டும், நடிக்கிற காட்சியாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரேமாக இருக்கட்டும், அதில் வரக்கூடிய வசனங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலையும் அளவு கடந்த அக்கறை எடுத்துக்கிட்ட ஒரு திரைக்கலைஞர் என்று சொன்னால் எம்ஜிஆர் அவர்களுக்கு இணையாக நான் யாரையுமே நான் வந்து பார்க்க முடியல. அந்த மாதிரி ஒரு அரிய
திரைக்கலைஞராக அவரை நான் பார்க்குறேன். அதாவது தான் சார்ந்த அந்த துறையினுடைய எல்லா அம்சங்களோடையும் அவருக்கு ஒரு அத்தனையும் தெரிஞ்சிருந்தது. தெரியும். ஒரு ஒளி எப்படி வைக்கப்படணும், கேமரா கோணம் எப்படி வைக்கப்படணும், பாடல் எப்படி அமைக்கணும், காட்சி எப்படி அமையணும். அதனால தான் அவரால் நாடோடி மன்னன் மாதிரியான ஒரு அவரே திரைப்படத்தை கொடுக்க முடியுது இல்லைங்களா? என்ன அருமையான ஒரு இயக்கம் அந்த படம். ஆமாம். இது அவருடைய உதவும் பாங்கு பற்றி நீங்கள் முதல்ல சொன்னீங்க. அவரோட அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய உதவும் உள்ளம் என்பது நாடறிந்தது, உலகறிந்தது. ஆனால் அவரிடத்துல அந்த உதவும் அதுக்கு அவர் கொண்டிருந்த அளவுகோல் வந்து ரொம்ப வித்தியாசமானது. அதாவது கேட்ட பிறகு கிடைக்கிற உதவி, அவர் செய்கிற உதவிங்கிறது அது ஒரு ரகம். கேட்காமலே செய்வார், அதுதான் அவருடைய தனிப்பண்பு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். பெயரை குறிப்பிடுவது நாகரிகம் இல்லை, ஏன்னா நன்மை அடைஞ்சவங்க இன்னும் நலமோடு இருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம மேடையில் இதில் மாதிரி ஊடகத்தில் சொல்ல முடியாது. ஒரு மிகப்பெரிய திரை இயக்குனர், அந்த காலத்து இயக்குனர். அவருடைய குடும்பமே கலை குடும்பம். ஆனால் அதில் இருக்கிற அவருடைய மகன் வந்து ரொம்ப அந்த இயக்குனர் இறந்து போயிடுறாரு. அந்த குடும்பம் கஷ்டப்படுதுன்னு கேள்விப்படுறார். உடனே அவர் வீடு தேடி போகிறார். ஒரு பெரிய பழக்கூடை ஒன்று கொடுக்குறார். மேலே எல்லாம் பழம்தான். பூஜை வச்சு கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் இயல்பாக சரி பழம்னா கும்பிட்டுட்டு உடனே பழத்தை எடுத்து வெளியில் வைப்பாங்களே, வெளியில் எடுத்து வச்சா அவ்வளவும் பணக்கட்டுகள். இப்படி தேவை அறிந்து செஞ்சவங்க யார்? அவர் இத்தனைக்கும் அந்த கலைஞருடைய மகன் வந்து போய் கேட்கவே இல்லை. அந்த குடும்பம் கஷ்டப்படுதுங்கிற தகவல் தெரிஞ்சோடனே அவர் வந்து ஒரு காலத்தில் அவரால் நம்ம உயர்ந்தோம். இன்றைக்கி அந்த குடும்பம் சிரமப்படுதுன்னு ஒன்று ஒரு அணுகாமலேயே குறிப்பறிந்து உதவுவது என்பது அவர் இடத்துல நான் பார்த்த இது வந்து ஒரு சம்பவம் தான். இந்த மாதிரி ஏராளமான சம்பவங்கள் சொல்லலாம். கேட்டு கூப்பிட்டு கொடுக்குற அந்த கொடை உள்ள வந்து பலர் இடத்துல நம்ம பார்க்க முடியாத ஒன்று. கொடை வல்லன்மை அப்படின்னாலே அவர் அதற்கு ஒரு இலக்கணம் வகுத்துட்டு தான் போயிருக்காரு இல்லைங்களா? அது ஒரு புது இலக்கணம், இதுவரை யாரும் வகுக்காத இலக்கணமாக இருக்குது. நிச்சயமாக தாண்டனையா முதலமைச்சராக இருந்தப்போ நீங்கள் அவரை நெருக்கமாக பார்த்த இந்த சம்பவங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஆச்சரியமாக நினைவில் இருக்கும்ல, அதில் சில விஷயங்கள் சொல்லுங்களேன். அது அவர்கிட்டருந்து நம்ம பாடம் கற்றுக்க வேண்டியது, ஒரு பதவியில் வந்தால் ஏழை எளிய மக்களுக்கு, சமுதாயத்துக்கு, நீடி பீப்புள்னு சொல்லுவாங்களா ஆங்கிலத்தில், அந்த மாதிரி தேவையானவங்களுக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் செய்யணுன்றதில் நல்ல கண்ணும் கருத்தும் இருப்பார். இல்லைன்னா ஐயா சொன்ன மாதிரி சினிமாவில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி முதல்வராக இருக்கும்போதும் ஒவ்வொரு நாளும் என்னென்ன செய்யணுன்றத அவர் நோட் பண்ணி வச்சுக்குவார். அவருக்கு பல கடிதங்கள் வரும். பல பொறுப்பாளர்கள் இருந்தாலும் கூட அரசில் அவருக்குன்னு சில டீம் வச்சுருப்பார். சில பார்க்கும்போதே தெரிஞ்சுக்குவார் அவர். இதெல்லாம் வந்து அங்கே அரசு அதிகாரிக்கு தரமாட்டார். இந்த லெட்டர்லாம் எடுத்து அங்கே தனி அலுவலர்கிட்ட கொடுப்பார். அவருக்கு வேண்டியவங்ககிட்ட எல்லாத்தையும் பிரித்து எடுத்து கொடுத்தாங்கன்னா எல்லாத்தையும் படிப்பார். அதாவது நேரம் ஒதுக்கி எல்லாத்தையும் படிக்கக்கூடிய ஒரு முதல்வராக எனக்கு தெரிஞ்சது அவர் புரட்சி தலைவர் ஈடு என்ன யாருமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்த கடிதங்களில் சில கருத்துக்களை அவர் முதல்வராக செயல்படுத்தினார். அதில் ஒன்று, மனைக்காரர் கணக்கு பிள்ளை அப்படின்னு சிஸ்டம் இருந்தது. மனைக்காரர்னாக்கா மனைக்காரர் கணக்கு பிள்ளை, அது பரம்பரையாக வரும். பரம்பரையாக வரும்போது என்ன பண்ணுவாங்களோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய நிலங்களை பற்றி குறிப்புகள் அத்தனையுமே அவங்களுக்கு தான் தெரியும். அவங்கக்கிட்ட தான் இருக்கும். பல பொது சொத்துக்கள்லாம் அவங்க குடும்பத்துக்கு போட்டுருப்பாங்க. அதை பற்றிலாம் அவருக்கு கடிதம் வருது. ஆளை விட்டு ஆராய்ச்சி பண்ண சொல்லுவார். அந்த கடிதத்தில் என்ன உண்மைத்தன்மை என்னன்னு கண்டுபிடிப்பார். கண்டுபிடிச்ச பிறகு தான் அதை எடுப்பார். அந்த மாதிரி எடுத்துகிட்டு பல வந்து ஒரு 100க்கு மேலே அந்த மாதிரி கடிதங்கள் வந்தபோது அது அத்தனையும் ஆளை விட்டு தெரிஞ்சு அஃபீஷியலாகவும் சிலது தனிப்பட்ட முறையில் சிலது அனுப்பிச்சி வச்சு ரெண்டுத்தையும் கோரிலேட் பண்ணி அதில் உண்மை இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு தான் அந்த இதை எடுக்கிறார். அந்த மணியக்காரங்க கிராம நிர்வாக அலுவலர்ங்கிறத வில்லேஜ் முனிசிபல் ஆஃபீஸர்னு போட்டுருவாங்க. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். நீங்கள் என்ன நல்ல தமிழ் வார்த்தை சொன்னீங்களே, கிராம நிர்வாக அலுவலர். ஆமாம், கிராம நிர்வாக அலுவலர்னு போடுவார். அது வந்து செலெக்ஷன் பரம்பரையாக வராது. ஆமாம், ஏன்னா இது பரம்பரையாக வருது, இது வந்து செலெக்ஷன் பரம்பரையாக வர்றதால தான் அதில் தப்பு நடக்குது. அதில் எஸ்டி சோமசுந்தரத்தோட ரோல் என்னங்க ஐயா? இந்த விஷயங்களை பேசும்போது அவர் ரெவன்யூ ஆஃபீஸர், அவர் ரெவன்யூ மினிஸ்டர். ஆமாங்க. அது உள்ள நுழைஞ்சு சில கருத்துக்கள் நான் சொல்ல விரும்பலை. சரி
சரிங்க. அதில் வந்து அரசு அதிகாரிகளும் சரி, ஆ கட்சி தலைவர்களும் சரி, இதை புரட்சி தலைவருக்கு உடன்பாடு வரல. ஆ அதை மாறுபட்ட கருத்து தான் சொன்னாங்க. குறிப்பாக தலைமைச் செயலாளர் அதை வேணாம்னு ஓ சொல்லியிருந்தாங்க. அந்த இதே வேண்டாம், இந்த கொண்டு வர வேண்டாம்னு சொல்கிறாரு. ஆமாம், அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ம் அமைச்சர்களும் பல பேர் வந்து அதை, ஏன்னா இவர் முதல்வர் அதை ஏற்றுக்கலன்ன பிறகு அரசு அதிகாரிகள் வந்து சில அமைச்சர்கள், அவர் நெருக்கமான அமைச்சர்கள் போய் பார்க்குறாங்க. ம் அவங்க மூலமாக சொல்ல பார்க்குறாங்க. ஓ இது வந்து இது பெரிய விஷயம். ஐயா நிர்வாக ரெவன்யூ போர்டே அபாலிஷ் பண்ணுறாரு. ஓ ரெவன்யூ போர்டுன்னு ஒன்று எழிலகத்தில் இருக்கும், ஆ அதே எடுத்துறாரு. ரெவன்யூ போர்டு ஓகே. அது மிகப்பெரிய மாற்றம், பெரிய சமூக மாற்றம் இல்லைங்களா? சமூக ஏன்னா மாற்றம் அது. ஒரு கிராமத்தில் உள்ள நிலபுலன்கள் பற்றிய தகவல் எல்லாம் அந்த கிராமத்தோட செல்வந்தர்கிட்ட இருந்து அவர் எப்படி வேணாலும் அதை மாற்றிக்க முடியுமே. அப்போ நமக்கு அரசு நிலை எது, மக்கள் எப்படி இருக்காங்க, எதுவுமே தெரியாமல் போயிடும். அதனால் வந்து அந்த மனைக்காரர் கணக்கு சிஸ்டத்து மேலே புரட்சி தலைவருக்கு எந்த விருப்பம் கிடையாது. இல்லை, அது ஒரு காலத்தில் தேவைப்பட்டது. இப்போ அது வந்து தப்பு நடக்கிறதால அது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி நடக்கணும். நிச்சயமா அது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றணுன்றது தான் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர். அப்போ ஒரு நிர்வாகத்தை அவர் எந்த அளவுக்கு கவனிச்சிருக்கிறாருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இல்லைங்களா? ஆமாங்க, ஒரு நிர்வாகத்தை கீழ்மட்ட அளவில் ஒரு முக்கியமான மாற்றத்தை செஞ்சுட்டு போயிட்டார். இது பண்ணியிருக்காரு. அதே போல் எந்த கடிதங்கள் பெருசாக எதுவும் வரலனாலும் கூட பெரியார் சீர்திருத்த தமிழ் எழுத்துன்றது ஒன்று, அதை வந்து நீண்ட நாளாக தமிழக அரசு பயன்படுத்தலை, அது கொண்டு வரல. அதில் பெரியார் ஆட்சி, அண்ணா ஆட்சின்னு சொல்லி, ஆனால் அது நடத்தலைன்ற ஒரு வருத்தம் அதுக்கு முன்னாடியே, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவருக்கு இருந்தது. சொல்லியிருக்காரு, பேசியிருக்காரு, மேடையிலும் பேசியிருக்காரு, இப்போ தனிப்பட்ட முறையிலும் பேசியிருக்காரு. ஆட்சிக்கு வந்த உடனே, முதலமைச்சரான உடனே தமிழ் அறிஞர்களை கூப்பிட்டு கேட்குறாரு. அதனால் பலன் என்ன, அது அந்த தமிழ் பெரியார் தமிழ் திருத்தக்கூடிய பலன் என்ன, பலவீனம் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சு பார்க்குறாரு. பலன் அதிகமாக இருக்குது. அந்த நேரத்தில் தான் கம்ப்யூட்டர் கொஞ்சம் வந்துட்டு வர நேரம். அந்த பெரியார் தமிழ் திருத்த எழுத்து அச்சு துறைக்கும் டைப்ரைட்டிங்க்கும் கம்ப்யூட்டருக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும், எளிமைப்படுத்தும் அப்படின்ட்டு நம்பினார். அதனால் அதை வந்து அரசு அதிகாரிகள் ரொம்ப எதிர்த்தாங்க. இதில் செய்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பெரியார் ஆட்சி இது அப்படின்னு பல முறை பல அரசு விழாக்களில் பேசியிருக்காரு. கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமா? ஐயா நீங்கள் சொல்லுங்கள். டைம் பல பெரியாரை பற்றி அவ்வளோ உயர்வாக சொல்லியிருக்காரு. பெரியாருடைய கொள்கையில் அரசில் அண்ணா பெரியார் அவருடைய கொள்கையை அரசில் அவர் வந்து நடைமுறைப்படுத்தியதில் மிகப்பெரிய, ஏன்னா நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா அண்ணாவுக்கும் எம்ஜிஆருக்குமான அந்த உறவு பற்றி நிறைய பேசப்பட்டிருக்கு. ஆனால் பெரியாரையும் நெஞ்சில் ஒரு சுடராக கொண்டு தான் எம்ஜிஆர் தொடர்ந்து இதனுடைய நிர்வாகத்தை முன்னெடுத்தாருங்கிறது நீங்கள் வைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான. ஆமாங்க. பெரியாருடைய தொண்டை முழுதாக புரிஞ்சுக்கின ஒரு தலைவர். இந்த கடவுள் மறுப்புன்ற ஒரு விஷயத்தை தவிர சமூக சீர்திருத்தத்தில் அவர் எவ்வளவோ சொல்லியிருக்காரு. அத்தனையும் ஏராளமாக செய்திருக்காரு. அந்த ஏராளமாக செய்ததில் கொஞ்சத்தை அவரால் முடிஞ்சதை நடைமுறைப்படுத்தியிருக்காரு. பலது அந்த தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலையும் அதை செய்திருக்காரு. அரசு முதலமைச்சர்ன்ற முறையில் மட்டும் இல்லாமல் சொந்த வாழ்க்கையிலேயும் அந்த மாதிரி எளிமையானவர். ஏன்னா அவர்கள் சொன்ன மாதிரி சின்ன குழந்தை வந்தால் கூட எழுந்து நின்று தான் வரவேற்பார். யார் வந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புவார். சாப்பாடு மட்டும் இல்லை நான் சொல்கிறது, அவங்க என்ன கோரிக்கையோடு வராங்களோ இல்லை அவங்க தேவையறிஞ்சு எதையாவது கொடுத்து தான். ஆமாம். அதில் என்னென்ன இப்போ லேடா அவர்கள் சொன்ன மாதிரி சில சேவைகளை ரொம்ப 1000 பேர் அவருக்கு வேண்டி அவர் பார்க்கணுன்னு நினச்சா 100 பேர் தான் வருவாங்க. அந்த 100 பேரில் 10 பேர் தான் என்ன தேவைன்னு சொல்லுவாங்க. 90 பேர் என்ன தேவைன்னே சொல்ல மாட்டாங்க. இவர் பார்த்து பேசி விமர்சி பார்த்துட்டு இவரை பார்த்தே மகிழ்ச்சின்னு போயிடுவாங்க. ஆனால் எதுக்காக வந்தார், எதை சொல்லாத போயிட்டாருன்னு அவருக்கு தெரிஞ்சு அதை செய்வார். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே செய்வார். ஓ, அப்படி தான் உங்களுக்கு நினைவுகளில் இருக்காங்க எந்த மாதிரியான, அல்லது முதலமைச்சராக இருந்த பொழுது இன்னமும் உங்களுக்கு இப்போ சொன்னீங்க இல்லைங்களா, அந்த
மணியக்காரர்களை ஒழித்தது, அந்த மாதிரி வேறு ஏதாவது முக்கியமான சம்பவங்கள்? பல விருதுகளை கொடுத்தாரு. ஆ. அது சினிமா கலைஞர்களுக்கு அது அவர் தான் முதல்ல நிறைய சேர்க்குறாரு, கலைத்துறையிலேருந்து வந்ததால். முதல்வராக இருந்தபோது ரெவன்யூ போர்டு, விஏஓ, தமிழ் சீர்திருத்தம், அதாங்க அந்த மாதிரி பல நிச்சயமா. நான் அலேனாயாட்ட போயிட்டு திரும்ப நீங்கள் சொல்கிறத நான் தொடர்ந்து கேட்டேன். ஐயா நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள். அதாவது ஒரு திரைப்படங்களை இரண்டாக வந்து பிரிக்கலாம். கலைப்படங்கள், வியாபார படங்கள். கலைப்படங்கள் என்பது விருதுக்குரியவை. உதாரணமாக வட இந்தியாவிலலாம் அவங்க எடுத்தாங்க இல்லையா, நம்ம விருதுக்குன்னே எடுக்கிற இயக்குனர்கள் இருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு சிந்தனை வியாபார படங்கள். ஆனால் கலைப்படத்தையும் வியாபார படங்களையும் இணைச்ச பெருமை வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு. எப்படி சொல்கிறீங்க? அதாவது கலைப்படங்கள் என்று சொன்னால் அதில் வந்து செய்திகள் மட்டும்தான் இருக்கும், அதில் பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்காது. வியாபார படங்கள் என்று சொன்னால் பொழுதுபோக்கு அம்சங்கள் தான் இருக்கும். ஆனால் எம்ஜிஆர் அவர்களுடைய படங்களில் பல செய்திகள் புதைத்து சொல்லப்பட்டிருக்கும், நேரடியாக சொல்லப்படும். உழைப்பினுடைய மேன்மையை பற்றி பேசுவார், தாய்மையை போற்றுவதை பற்றி பேசுவார், நீதி தவறாமல் நடக்கணுங்கிறத பற்றி சொல்லுவார், மது அருந்தக்கூடாதுங்கிறதுல எவ்வளவு தெளிவாக அவர் இருந்திருக்காரு. ஒளிவிளக்கு படத்தில் நான் யார் நீ யார் நாலும் அறிந்தவர் யார் யார் அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா மது குடிக்கிற மாதிரி கையில் மதுக்கோப்பையும் வச்சுருப்பாரே தவிர அதை வந்து ஒரு செடியில் ஊற்றிடுவார். அதை எத்தனை பேர் அதை வந்து கவனிப்பாங்கன்னு தெரியாது. ஆக அதாவது இந்த செய்தி வந்து தான் வந்து ஒரு குடிப்பதற்கான ஒரு காட்சியில் கூட வரக்கூடாதுன்னு நினச்சிருக்கிறாரு, புகைக்கிற காட்சியில் வரக்கூடாதுன்னு நினச்சிருக்காரு. ஆக சமுதாயத்துக்கு அவர் ஏதோ ஒவ்வொரு படம் மூலமாகவும் நல்ல செய்திகளை சொல்லிக்கொண்டே வந்த பெருமை வந்து அவருக்கு வந்து உண்டு. ஒவ்வொரு ஃப்ரேம்லையுமே மக்களை நேர்வழிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கு இல்லைங்க. ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய வாழ்க்கையோ தன்னுடைய திரைப்படங்களோ தன்னுடைய இது பயன்படணும் என்கிற அந்த பரீட்சாத்த முறை யாருமே வந்து ரொம்ப அந்த காலகட்டத்தில் சமகாலத்தவர்கள் யாருமே முயற்சி பண்ணலை. என்ன காட்சி வேணால் கொடு, என்ன மாதிரி அந்த கதாபாத்திரத்தை கெடுக்கிற மாதிரியானதுனாலும் கொடு, அதாவது நெகட்டிவ் கேரக்டர்னு சொல்கிறாங்களா அது கூட நான் நடிக்கிறேன். ஆனால் வந்து தேர்ந்தெடுத்து மக்களுக்கு நல்ல செய்திகள் போகணுங்கிற அந்த இதில் வந்து ரொம்ப அவர் வந்து குறிப்பாக இருந்தார் அவர். அப்புறம் அவர் செய்த நன்மைகள்னு தாண்டவன் அவர்கள், பேராசிரியர் அவர்கள் நிறைய செய்திகளை அவர் கொண்டு வந்த பல நல்ல விஷயங்களை சொன்னாங்க. நான் அதை மேலும் அணி சேர்க்கிற விதமாக நான் சொல்ல விரும்புகிற விஷயம், தமிழகத்தில் இன்றைக்கு மேற்கல்வியில் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த இடத்துல தமிழகம் இருக்குதுன்னு சொன்னால் அவர் ஆரம்பித்து வைத்த ஒரு 10 பொறியியல் கல்லூரிகள் தான். தன்னுடைய கட்சிக்காரங்களெல்லாம் அழைத்து அவர்களெல்லாம் நீங்கள் கட்சி பணி செஞ்சதெல்லாம் போதும், இனிமேல் கல்வி பணி ஆற்றுங்கன்னு சொல்லி நம்ம பேரை குறிப்பிடுறது நாகரிகமாக இருக்காது. ஒரு 10 பேரை அழைச்சி எல்லாருக்கும் வந்து பொறியியல் கல்லூரிங்கிற ஒரு புதிய இதை இது பண்ணி இன்றைக்கி எவ்வளவு புது கல்லூரிகள் வந்தாலும் எடுபடாத போதும் இந்த 10 பெரிய அவ்வாறு நிர்ணயிச்சாங்க. அது இன்னமும் பெரிய அளவில் வளர்ந்து எவ்வளவு இன்ஜினியர்களை வந்து உருவாக்கியிருக்கு. அதாவது அடிப்படை கல்விக்கு வித்திட்டவர் வந்து பெருந்தலைவர் என்று சொன்னால் அதுக்கு பிறகு வந்து மேற்கல்வியை வளர்த்த பெருமை வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் உண்டு. குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி பொறியியல் கல்விகள் இவ்வளவு கல்லூரிகள் இன்றைக்கு பெருகி பலாயிரக்கணக்கான தமிழ் மாணவர்கள் உலகம் முழுக்க போய் ஜெயிச்சதுக்கு எவ்வளவு முக்கியமான காரணம். இன்னைக்கு வந்து நீங்கள் உலகெங்கும் இருக்கிற சாஃப்ட்வேர் நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா தமிழகத்திலேருந்து போனவர்கள் முக்கியமான பொறுப்புகளில் இருக்காங்கன்னு சொன்னால் அதுக்கு வித்திட்ட பெருமை வந்து எம்ஜிஆர் அவர்களை சேராதா? அந்த எத்தனை லட்சம் இன்ஜினியர்களை வந்து நம்ம தமிழகம் வந்து உருவாக்கியிருக்கு. வெளி மாநிலத்திலேருந்து வந்து படிக்கிற அளவுக்கு இன்றைக்கு தமிழகத்தில் மேற்கல்வி மேம்பட்டுருக்குன்னு சொன்னால் அது எம்ஜிஆர் அவர்களை புறக்கணிச்சுட்டு நீங்கள் ஒரு வரலாறு எழுத முடியாது. நான் தாண்டவனை கேட்டு வந்துடுறேன். ஐயா நீங்கள், அதாவது முன்னாடி நாம் சொல்லும்பொழுது அவர் வந்து சத்துணவு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடி கூட பண்ணியிருக்காங்க போகிறாங்க அப்படின்னா இப்போலாம் செய்திகள் வருது. ஆனால் உண்மையான சத்துணவு திட்டத்தை புரட்சித் தலைவர் அவர்கள் தான் சேரும். அதாவது மதுரை தமிழ் மாநாட்டில் பேசிகிட்டே இருக்கார். அப்போ பேசிகிட்டே இருக்கும்பொழுது நாங்கள் அந்த கூட்டத்தில் இருக்கேன். பேசிகிட்டே இருக்கும்போது அவர் சின்ன வயசில் எப்படி கஷ்டப்பட்டார்ன்றதை பற்றி சொல்கிறார். பட்டினியாலே அவருடைய சகோதரிகள் 2 பேர் இருந்தார். அதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடாது, அதனால் தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வளமாகவும் நலமாகவும் நல்ல உடல் நலத்தோடு இருந்து நல்லா படிக்கணும் அப்படின்ற அதுக்காக சத்துணவு பாட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு எவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்தது.
எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸரும் அதுக்கு எதிர்ப்பு. சீஃப் செக்ரட்டரி தலைமையில் நான் ஒத்துழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. காசு இல்லைன்ட்டாங்க. ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் ஒரு சமையல் வேணும், ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் வேணும். ஆமாம், அது எவ்வளோ ஒரு கட்டமைப்பு வேணும், இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் இவ்வளோ நீங்கள் செலவாகும். ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்கய்யா. என்னென்னா சத்துணவை நம்ம கொடுக்குறோம், சூடான உணவை மதியம் கொடுக்கணும். அதை எப்படி ஒருங்கிணைக்க போகிறோம், ஒரு மதிய உணவை எங்கே தயாரித்து எங்கே கொண்டு போக போகிறோம். இப்போ தனித்தனியாக கிச்சன் வைக்க போகிறோமா, இல்லை பொதுவாக ஒரு கிச்சன் வச்சு எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறோமான்றது தான் சத்துணவில் இருந்த முக்கியமான கேள்வி இல்லைங்களா? அதுக்கு அவர் எப்படி விடை கண்டாருன்றதை சொல்லுங்கள். அப்படியே உங்கள் நிறைவு கருத்தையும் சேர்த்து சொல்லிடுங்க. அதாவது அந்த சத்துணவு வந்து நடைமுறைப்படுத்துறதுல அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். முதல்ல உங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் பணமே எனக்கு தேவையில்லைன்ட்டார். நான் என் சொந்த பணத்தை போட்டு பண்ணுறேன். இவர் நண்பர்கள்ட்ட சிலது கேட்டு அவருடைய சொந்த பணத்தை வச்சு பண்ணார். அதுக்கு பிறகு இப்போ வந்து அது இந்திய அரசும் அதை வழிமொழிஞ்சிருக்கு. ஆமாங்கய்யா, உலக நாடுகள்லாம் அதை வந்து வழிமொழிஞ்சிருக்காங்க. ஆமாம், அதுக்கு மேற்கத்திய நாடுகள்லாம் அதை வந்து ரொம்ப பாராட்டியிருக்காங்க. அது வந்து உலகம் முழுவதும் பரவக்கூடிய ஒரு இதாகிடுச்சு. அதில் என்னென்னா அந்த வயசு இருக்க 8 வயசு 10 வயசு, அதில் வந்து நல்ல உணவு சாப்பிட்டா தான் உடல் தெம்பாக இருக்க முடியும், மூளை வளர்ச்சி வரும். அந்த காலகட்டங்களில் தான் நல்லா இருக்கணுன்றத அவர் உணர்ந்தார். அந்த காலகட்டங்களில் அவர் வந்து கஷ்டப்பட்டுருக்காரு. அவர் அண்ணனும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, குடும்பம் கஷ்டப்பட்டுருக்கு. அதை சொல்கிறாரு. இதில் 2 கருத்து சொல்ல வரேன். ஒன்று இதை செய்தது, இன்னொன்று எவ்வளோ ஏழ்மையாக இருந்தேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன்றத சொல்கிறதுக்கு எப்பவுமே அவர் தயங்கினது கிடையாது. எவ்வளோ உயரத்துக்கு போனபோது தன்னுடைய பாதையவோ பழசையோ அவர் மறந்ததே கிடையாது. மறக்கவே இல்லை. அது பெருமை. ஐயா, நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துடும். நிறைவாக நீங்கள் சொல்ல விரும்புகிறது? அதாவது புரட்சித் தலைவர் அவர்கள் இப்போ வந்து அரசியலில் நிறைய ஊழல்களை பற்றி பேசுகிறாங்க. அவர் மேலே சில ஊழல் குற்றச்சாட்டுகள் வேணும்னே சொல்லியிருக்காங்க, அதை நான் மறுக்க விரும்புகிறேன். இருந்தாலும் கூட மேல் மட்டத்திலேருந்து கீழ் மட்டம் வரையிலும் ஊழல் இருக்கக்கூடாதுன்றதுல கண்ணும் கருத்துமாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் 100 ரூபா ஒரு திட்டத்துக்கு செலவு பண்ணால், சத்தியவனம் திட்டத்தை சொல்லும்போது அப்படி சொன்னாங்க, இவ்வளோ கோடி ரூபா போட்டாக்கா அது போய் சேரது இவ்வளோ தான் வரும்னாங்க. அப்போ அது பதில் சொன்னார் சீஃப் செக்ரட்டரிகிட்ட. நான் இருக்கேன் அப்போது. 10 ரூபா போய் சேருமா, அது போதும் அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த 10 ரூபா அவனுக்கு எவ்வளோ பெரிய தொகை. ஏன்னா இவங்க கோட்டையிலேருந்து பெரிய தொகையை பார்க்குறாங்க. அவர் என்ன பார்க்குறாருன்னா அந்த 10 ரூபா போய் கிடைக்கக்கூடிய ஒருத்தனுக்கு அது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அவர் பார்க்குறாரு. ஆமாம். நான் இதையே உங்களுடைய நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். அது ஒரே ஒரு சொல்லிடுங்க ஐயா. அவர் இது முதல்வராக இருக்கும்போது அவர் ஆட்சியில் இந்த மாதிரி எது நல்ல திட்டங்கள் செய்தாலும் அதில் பெருமளவுக்கு 51 விழுக்காடுக்கு மேலே போய் மற்றவங்களுக்கு தேவையானவங்களுக்கு சேருன்றத உறுதிப்படுத்தியவர் புரட்சித் தலைவர். நன்றி. நிச்சயமா ஐயா, உங்களுடைய நிறைவு கருத்து? அதாவது அவருடைய நினைவேந்தரை போற்றுகிற இந்த இனிய தினத்தில் அவரை பற்றிய பல நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய கிடைத்த வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு. பகைமையை போற்றாதீங்க என்பதற்கு அவர் ஒரு உதாரணம். கண்ணதாசன் அவர்கள் கடுமையாக அவரை விமர்சிக்கிறார். ஆனால் அவருக்கு அரசவை கவிஞருங்கிற பதவியை கொடுக்கிறார். ஏன்னா யாரையும் அரவணைத்து போகிற அவருடைய இயல்பு. பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே அப்படி பல விஷயம். அப்புறம் பாமரர்களுக்கு காது கொடுத்தார். அதாவது சைக்கிளில் டபுள்ஸ் போனோன்னு கடைக்கோடி மனிதர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். டபுள்ஸ் போகலான்னு சொன்னார். மக்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அந்த காலத்தில் டபுள்ஸ் போனால் கேஸ் போடுவாங்க. ஆமாம், அதெல்லாம் அனுமதிச்சது. அதாவது இந்த ஆட்சியில் இருப்பவர்கள் கடைக்கோடி மனிதர்களையும் கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோணம். பகைமை போற்றாத அவருடைய பண்பு. சொல்லிக்கிட்டே போகலாம் அவரை பற்றி நிறைய. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நிச்சயம் அந்த அரங்கத்திற்கு எம்ஜிஆர் என்கிற ஒரு மாமனிதரை பற்றி, ஒரு மன்னாதி மன்னனை பற்றி அவருடைய மகத்தான நினைவுகளை பகிர்ந்து கொண்டதற்காக ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை உங்கள் இருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பு தந்த ஜெயா ப்ளஸ் டிவிக்கு என்னுடைய நன்றி. நிச்சயம். நன்றி. வணக்கம். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.